ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரிஸோட தான் வந்திருக்கோம். இந்த சீரிஸ் ரொமான்ஸ் ஸ்லாஷ் இசைக்கா ஸ்லாஷ் வில்லனஸ் டைப் ஆஃப் அனிமி தான் பார்க்க போறோம். எனது வில்லனஸ் டைப் ஆஃப் அனிமியா ஆள விட சாமி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வில்லனஸ் டைப் ஆஃப் அனிமியை ஃபுல்லா பார்த்தது கிடையாது. அதனால இதை ஃபுல்லா பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேர் தான் தி மோஸ்ட் தியரிட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் வில்லனஸ் டு சேவியர். பேர்ல இருக்க மாதிரி இது ஒரு வில்லனஸ் அனிமி. ஆனா எல்லா வில்லனஸுமே தான் பழக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த வில்லனஸ் நல்லவனா மாறத ட்ரை பண்ணுவா. அப்படியே நம்ம சேனலுக்கு போஸ் இருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல எந்த டயலாக்குமே இல்லாம எப்படி நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துக்கு வந்தாங்கிறத காட்டுறாங்க. வழக்கம் போலதான் ட்ரக்குன்னு வேலையை கட்ட அவளுமே ரீஎன்கட் ஆகி ஒரு கேம்குள்ள போயிடுறா. என்னோட 18வது வயசுல ஸ்பிரிங் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம திருப்பியுமே விளையாடலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏன் நேரம் ஒரு மில்லி செகண்ட்ல என்னோட வாழ்க்கையே அங்க முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னோட பழைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது. இப்போ இருக்க என்னோட பேரு பிரைட் ராயல் ஐவி. நான் கிங்டம் ஆஃப் ஃப்ரீஸால இருக்க குயினோட பொண்ணு. எனக்கு 8 வயசு ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல பிறந்த பிரின்சஸ். ஆனா எல்லாரையும் விட்டுட்டு இதுக்காக பிரைடு, நான் பிரைடா இருக்கேன். பின்னாடி அவ விழுந்ததை பார்த்து எல்லாருமே பதறிட்டு இருக்க. அவ ஒரு பார்வை பார்க்க அதுல எல்லாருமே அலறிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்டும் இந்த கதையோட மோசமான லாஸ்ட் பாஸ் ரீஎன்கார்னேட் ஆவங்கிறத நான் நினைச்சு கூட பார்த்ததுல. நான் இப்போ ரீஎன்கார்னேட் ஆகியிருக்க உலகம் ஒரு ஒட்டாமி கேம், அதாச்சு ரொமான்ஸ் கேம். என்னோட பழைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இதுதான். அவர் ரே ஆஃப் லைட், ஷாட்டா ஓஆர்எல்னு சொல்லலாம். இப்போ அந்த கேமோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் அந்த உலகத்துல தான் நான் இருக்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னு பிரைடு இருக்கிறதுல மோசமான லாஸ்ட் பாஸ். இவ எண்ணிக்கையில அடங்காத நிறைய குற்றங்களையும் நிறைய மோசமான விஷயங்களையும் செஞ்சிருக்கா. இன்னும் 10 வருஷத்துல இந்த கண்ட்ரி நாசமா போறதுக்கு காரணமே இவதான். அந்த ப்ராசஸ்ல இவளோட லவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே அவங்க வாழ்நாளையும் மறக்க முடியாத அளவுக்கு காயங்களை இவ தருவா. கடைசியில அவ பண்ண பாவங்களுக்கு மெயின் கேரக்டரும் அவ கூட இருக்க லவ் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க. நம்ம ப்ரோட்டாகனிஸ்டான பிரைடுமே இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அட போங்கப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராரு. அப்புறம் உனக்கு ஒன்னும் ஆகல டாக்டர், உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் ரோசாவும் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டா. பிரைடும் ரோசா ராயல் ஹைவி அவங்க தான் இந்த நாட்டோட பவர்ஃபுல் லீடர். என்னோட அம்மா, எங்க அம்மாவை நானே அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. அவங்க இந்த நாட்டோட குயினா அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணமே வேற. அப்பா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காதானே. இதுகிட்ட அவங்க அப்பாவும் ஷாக்காவ பிரைடும், ஆமா இந்த கேம் உலகத்துல அவ இருக்கிறா. என்னோட தங்கச்சி இந்த நாட்டோட செகண்ட் பிரின்சஸ். என்னை விட 2 வயசு சின்னவ. அது மட்டும் இல்ல, அவ தான் இந்த ஓவரால் உலகத்தோட மெயின் கேரக்டர், ப்ரோட்டாகனிஸ்ட் டிஆர்ஆர் ராயல் ஹைவி. ஆனா அவங்க அப்பாவுமே எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு இப்ப புரியுது. அப்ப உனக்குமே உங்க அம்மா ரோசா மாதிரியே எதிர்காலத்தை பாக்குற சக்தி இருக்கு போலயே அப்படின்னா வாழ்த்துக்கள் பிரைடு. இப்பதான் இந்த நாட்டோட ஜெனுவன் கிரவுன் பிரின்சஸா மாறி இருக்க. ஆனா பிரைடு மனசுக்குள்ள அட என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சீன் நான் கேம்ல பார்த்த மாதிரி நடக்கலையே. அவங்க அப்பாவும் இப்போதைக்கு ரெஸ்டடு, அப்புறமா எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். உன்னோட தங்கச்சி டிஆர்ஏ பத்தி தான். அவங்க அப்பா போனதும் பிரைடும் இந்த கிங்டம் ஆஃப் ஃப்ரீஸா ஓவரால் இந்த கேமோட செட்டிங், இந்த கேம் இந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு மர்மமானதுன்னா இந்த உலகத்துல எந்த காரணமும் இல்லாம ஸ்பெஷல் எபிலிட்டியோட நிறைய பசங்க பிறப்பாங்க. அப்படி கிடைக்கப்படுற ஸ்பெஷல் எபிலிட்டியில ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது ப்ரீகாக்னிஷன், அதாச்சு எதிர்காலத்தை பாக்குறது. அதுவும் முக்கியமா இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கிங்டம் ஆஃப் ஃப்ரீஸியால அடுத்து இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு சிம்மாசனத்தையே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த நாட்டோட வழக்கம். ஏன் கேம் இருக்கணும் 8 வயசு உள்ள பிரைடு அவ தங்கச்சி இருக்காங்கிறத அவ ப்ரீ காம்பினேஷனை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா. அப்போ அந்த இடத்துல எல்லாருமே இவதான் அடுத்த ராணிங்கிறத முடிவு பண்ணாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த நாட்டோட அழிவு அப்பதான் ஆரம்பிச்சதுன்னு. ஆனா அது இப்போ நடக்கல. ஆமா, நான் ஒரு கொடுமை பண்ற மோசமான பிரின்சஸ். இந்த உலகத்தோட அழிவை ஏற்படுத்துற லாஸ்ட் பாஸ் நான் தான். கடைசியில சாக போறதும் நான் தான். ஆனா அதே டைம் இந்த கேம்ல இருந்த ஒரு பேட் எண்டிங்லயுமே இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் டிஆரா அப்படின்னா அவ்வளவு லவ் இன்ட்ரெஸ்ட் இறந்து போவாங்க. இருந்தாலுமே என்னோட பழைய வாழ்க்கை மெமரி வச்சுக்கிட்டு ஒரு பேட் எண்டிங் வர வைக்கணும்னு நான் ஆசைப்படல. ஏன்னா டிஆராவும் அவளோட லவ் இன்ட்ரெஸ்ட்டுமே இந்த நாடு முன்னேறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அதே டைம் இந்த சைடு பார்த்தா பிரைடு ரொம்ப மோசமானவ, ரொம்ப சுயநலவாதி. அவ எப்பயுமே இந்த ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டியை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த டைம் நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல என்னோட தங்கச்சி மட்டும் விஷயம் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஆமால, என்னோட அப்பா எங்க அங்க இருக்க மேட்சும் உங்க அப்பா ராணி கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்ல போயிருக்காரு அப்படின்னு சொல்ல வெளியே பார்த்தா அவங்க அப்பாவும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அவளும் அப்பா தடுக்கிறதுக்கு குரலை கொடுக்க, ஆனா அவங்க அப்பாவை டாட்டா காட்டுறேன்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு இருக்க. அவளும் ஜன்னல்ல வெளியே போவ, பின்னாடி இருக்கவங்களும் தடுக்க போவ. அவளுமே யாருமே என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜன்னலுக்கு வெளியே போறா. அவளும் வெளியே வந்துட்டு, அப்பா நீங்க இந்த கேரேஜ்ல போக கூடாது, இந்த கேரேஜ்ல ஒரு உடஞ்சு போன வீல் இருக்கு, அதுல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆக்சிடென்ட்ல போவீங்க. அவளும் அதை சொல்லி முடிக்க பலமா காத்தடிக்க அவளுமே கீழே விழுறா. ஆனா அவ அதிர்ஷ்டவசமா அங்க இருக்க ஒரு பட்லருமே அவளை பிடிச்சி உள்ள இழுத்துறாரு. இந்த விஷயம் கேட்டு வெளியே இருக்க சர்வன்ஸுமே அந்த உடஞ்சு போன வீல பாக்குறாங்க. நம்ம ஏறினும் கேம் உள்ள பிரைடால அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபடுவாங்கிற விஷயம் அவளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் தான் என்னோட பழைய வாழ்க்கையில அந்த கேம் விளையாடி இருக்கேன்ல, அவளும் இதை யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்க மிச்சமே என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ்,
பிரின்சஸ் உங்க பேச்ச மறுத்தவ பண்ணிருக்கா, இந்த பொண்ணு மன்னிச்சிருங்க, அவளுக்கு போறதுக்கு இடமே இல்ல. அப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இவங்க கிட்ட நான் அந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கேன்ல. ஆமால, இந்த கேரக்டர் அப்படிதான்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் ரொம்ப மோசமான சுயநலவாதி. சின்ன சின்ன தப்புகள் பண்ணதுக்குமே பிரைடு நிறைய மேட்ச சாக விட்டுருக்கா, சாவடிச்சிருக்கா. இல்ல, இது வெறும் சுயநலத்தனம் மட்டும் இல்ல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவ எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறா. இவ்வளவு காலத்துக்கு அங்க இருக்க எல்லாருமே குடும்பம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ அவ மனசரிங்க அழறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துட்டு, என்னாச்சு பிரைடு, ஏன் அழுதுட்டு இருக்க, உனக்கு அடிபிடிச்சா இல்ல இவங்க ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரைடு அழுதுகிட்டு, இல்லப்பா இங்க நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதனால யாராச்சும் தண்டிக்கணும்னா என்ன தண்டிங்க. என்னோட பழைய வாழ்க்கையில நான் 18 வயசு உடையவ, அதனால இவங்க எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த வாழ்க்கையில எனக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் பார்ன் பிரின்சஸ் நான் தான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவோ, இன்னும் 1 மாசத்துல டியரோட 6வது பிறந்த நாள் வரும், அன்னைக்கு நீங்க 2 பேருமே முதல் முறையா சந்திப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கோம். அது ஏன்னு உனக்கே தெரியும், ஏன்னா அடுத்து ராணி ஆக போறது நீ தானே, அதனால நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அது கூடவே உனக்கு ஒரு தம்பி மாதிரி இன்னொரு அசிஸ்டண்டா நான் கண்டுபிடிச்சு அவனை அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பிரைடுக்கு தூக்கம் வந்துட்டு இருக்க. அவளை இதை கேட்டுக்கிட்டு, ஆமா இவர் இப்ப எனக்கு ஒரு தம்பி நான் சொன்னாரு, இப்போ எதிர்காலத்தை நடக்க போறது அதாச்சு கேமோட ஒரிஜினல் டைம்ல என்ன காட்டுறாங்க. அதுல லாஸ்ட் பாஸ் வில்லனஸ் பிரைடுமே அவளோட தம்பியான அசிஸ்டன்ட் கொடுமை பண்ணிட்டு இருக்க. விலங்குல இருக்க அவனுமே, அவனை சும்மா விட மாட்டேன், இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உன்னை கண்டிப்பா கொன்னே தீர்வேன். வில்லனஸ் பிரைடுமே, எனது நீ எனக்குள்ள போறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நீ இப்ப பண்ண காரியம் அப்படி. இப்போ பிரசன்ட் காட்டுறாங்க. நம்ம இரண்டுமே நான் அதோ ஒரு கெட்ட கனவுல டே அண்ட் நைட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த மேடு ஹெல்ப் பண்ண பிரைடுமே ரொம்ப நன்றி இல்லாட்டே அப்படின்னு சொல்ல அவளுமே சந்தோஷப்படுறா. அந்த மேடு மட்டும் இல்ல, அங்க இருக்க பட்லர்னு சொல்லிட்டு எல்லாருமே பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்கள மரியாதை நடத்துறா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே, அந்த கொடுமை பண்ற பிரின்சஸ் மாறிட்டாங்களா, என்ன அர்த்தம்? ஆமா, அந்த கடவுளை அவளுக்குள்ள வந்த மாதிரி எல்லாருமே மரியாதை நடத்துறா, நல்லா நடத்துறா. ஒருவேளை அவளோட ப்ரீகாக்னிஷன் பவர் வந்ததுனால அவளோட பர்சனாலிட்டி மாறிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரளி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு பிரைடு மனசுக்குள்ள, இது எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லி மறக்கணும்னு ஆசையா இருக்கு. இதுதான் உண்மையிலேயே நான் என்னோட பழைய வாழ்க்கையில இப்படித்தான் நான் இருந்தேன். இவங்க சொல்ற மாதிரி ஒரிஜினல் டைம்ல இல்ல, அந்த கேம்ல ப்ரீகாக்னிஷன் எபிலிட்டி கிடைச்ச அப்புறம் பிரைடு இன்னுமே மோசமா இன்னுமே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தானே. ஆமா, கேம்ல அந்த ஆக்சிடென்ட்ல அப்பா இருந்த அப்புறம் கூடவே அம்மாவும் தானே இறந்து போயிருப்பாங்க. ஆனா இப்போ 2 பேருமே உயிரோடு தானே இருக்காங்க. அப்படின்னா நான் இந்த உலகத்தோட கதையை என்னால மாத்த முடியுமா? இப்போ அங்க இருக்க மேடமே, உங்களோட பிரதர் எல்லாம் இங்கதான் இருக்காருன்னு சொல்ல இப்ப அவளுமே உள்ள போறா. அவங்க பாவோ, வந்துட்டியா பிரைடு, நானே சொல்ல நினைச்சேன், இப்போத்துல இருந்து இன்னில இருந்து இங்க இருக்கானே இவன் தான் உன்னோட பிரதர் இல்ல. இவனோட பேரு ஸ்டேல். பிரைடும் ஸ்டேல் ராயல் ஐவி, ஒரு காமனர், அவங்க அம்மாக்கு பிறந்த ஒரே குழந்தை. ஓவரால் கேம்ல இவனுமே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க பாவம், இவனுக்கு 7 வயசு ஆகுது, உன்னோட 1 வயசு கம்மி, அதனால இப்போத்துல இருந்து நீ சிம்மாசனத்துல உட்கார வரைக்கும் இவன் தான் உனக்கு அசிஸ்டண்டா எல்லா வேலைகளும் செய்வான். எதிர்காலத்துல பிரின்ஸ் பட்லர் ஆகவே மாறும். அது மட்டும் இல்ல, இவனுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அதுதான் டெலிபோர்டேஷன். அதனால இதுக்கப்புறம் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க, ஓகேவா? கீழே பார்த்தா அவன் கையில விலங்கு மாட்டி இருக்கிறத பாக்குறா. அவங்க பாவம், ஓ இந்த விலங்க பத்தி கவலைப்படுறியா, அது இவன் நிறைய டைம் இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணா, அதனால தான். அதுவும் இல்லாம இவன் பல விஷயங்களை செஞ்சிருக்கான். பிரைடு மனசுக்குள்ள, அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த வைவன் இவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், ஆனா இவனை இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இதை பார்த்து பிரைடுமே, நான் தான் பிரைட் ராயல் ஆவி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஸ்டேல், இதுக்கப்புறம் நம்ம கொண்டு ஒரு ஃபேமிலியா வாழப்போறோம், அதனால எப்பவுமே சந்தோஷமா ஒண்ணா இருப்போம். ஆனா ஸ்டேலி எந்த வித ரியாக்ஷன் கொடுக்காம சரி அப்படின்னு முடிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம 2 மனசுக்குள்ள, அட நான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவங்க பாவம், நாளைக்கு அவன் கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷனுக்குள்ள போவான். அதுக்கப்புறம் இந்த கைவிலங்கெல்லாம் தேவையில்லாம போயிடும். அப்பதான் ஒரிஜினல் டைம்ல இல்ல என்ன நடக்க போதுங்கிறது அவளுக்கு ஞாபகம் வருது. அதுல வில்லனஸ் பிரைடுமே, இதுதான் கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷன், இதுல நீ சைன் பண்ணனா உங்க அம்மாவை நான் பார்க்க விடுறேன். இதை கேட்ட உடனே கையில இருக்க விலங்கோட ஸ்டேலுமே அதுல கையெழுத்து போடுறான். இப்போ மேஜிக்கால அந்த கான்ட்ராக்டுமே சைன் பண்ணப்படுது. இதை பார்த்து வில்லனஸ் பிரைடுமே சிரிச்சுக்கிட்டு, ஒரு காமனர் பையன்கிட்ட இதைதான் நான் எதிர்பார்த்தேன், உன்னோட பேரை தவிர அதுல என்ன எழுதிருக்குங்கிறதே உன்னால படிக்க முடியல, நீ இப்போ சைன் பண்ண கான்ட்ராக்ட் ஒன்னும் கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷன் கிடையாது, இது கான்ட்ராக்ட் ஆஃப் ஃபியல்டி. அதுக்கு அர்த்தம் நான் தான் உன்னோட மாஸ்டர், என்னோட ஆர்டர்ஸை உன்னால மறுக்க முடியாது ஸ்டேல், இதுக்கப்புறம் என்னோட ஸ்லேவா நீ வாழ போற, அதனால நம்ம சந்தோஷமா இருப்போம். இப்ப நம்ம 2 கையில ஞாபகம் வந்துட்டு, ஆமால கேம்ல நான் ஸ்டேல ஏமாத்தினேன், இது ஒரிஜினல் கேம்ல இருக்க ஸ்டோரி லைனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, அப்படின்னா இந்த கதையோட விதி என்னோட விதியை என்னால மாத்த முடியாது. இருந்தாலுமே உங்க அப்பாவும், நீ டயர்டா இருப்ப, அதனால ரூம் போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு அந்த கான்ட்ராக்ட்ல நீ சைன் பண்ணுவ. நம்ம 2 மனசுக்குள்ள, எனக்கு தெரியும் கண்டிப்பா நாளைக்கு ஸ்டேல் கூட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரிஜினல் டைம்ல நடந்த மாதிரியே யாருக்குமே தெரியாம பிரைடுமே அவன் ரூமுக்கு போறா. ஸ்டேலும், அம்மா இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, பிரைடும் இந்நேரத்துக்கு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா நாளைக்கு நீ கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷன்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசியாகணும். சரி சொல்லு ஸ்டேல்.
உனக்கு உன்னோட அம்மாவை பார்க்கணுமா? இதை கேட்டோன்னே அவன் முகத்துல சந்தோஷம் வருது. ஆனா இவ டெஸ்ட் பண்றன்னு சொல்லிட்டு அவ எந்த பதிலுமே சொல்லல. பிரைடும் இதுதான் உன்னோட கை விலங்குக்கான சாவி. என்னோட அப்பா ஆபீஸ்ல இருந்து யாருக்கு தெரியாம இதை நான் எடுத்துட்டு வந்தேன். இதை நீ யூஸ் பண்ணி உன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி நீ எஸ்கேப் ஆகலாம். சரி உன்னோட கைகளை நீட்டு. ஆனா ஸ்டீலுமே இல்ல அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல பிரைடும் ஏன் கேட்க, ஒருவேளை நான் அந்த கேஸ் விட்டு போனேன்னா எனக்கும் எங்க அம்மாக்கும் மோசமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எங்க அம்மாக்கு இந்த வித தண்டனையும் கிடைக்க கூடாது. அவளும் இப்ப எனக்கு புரியுது, இதை வச்சுதான் ஸ்டீலை ஏமாத்தி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வச்சிருக்கால. ஸ்டீலும் அபிஷியல் நோட்டீஸ் வந்த அப்புறம் 2 வாரம் எனக்கு இருந்துச்சு. அந்த டைம்ல நான் எங்க அம்மா கிட்ட முழுசா பேசிட்டேன். என்னதான் நான் அழுதுகிட்டு இருந்தாலுமே நான் போறப்ப ஒரு குட் பை சொல்லிட்டு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்க அம்மா என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம ஒரு வேளை நான் ஓடி போனா எனக்கு பதில என்ன மாதிரி இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்கல்ல. என்ன மாதிரி ஸ்பெஷல் வீடியோல நிறைய பசங்க என்னோட ஏரியால இருந்தாங்க. அவங்க யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது. அதனால என்னால இங்க இருந்து ஓட முடியாது. எனக்கு கொடுத்த ஆர்டர் படி நான் எங்க அம்மா மறந்து எல்லாமே உங்களுக்கு கண்ணா இனிமேல்ட்டு பண்ண போற பிரின்சஸ் பிரைட். நம்ம 2 மனசுக்குள்ள நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 7 வயசு குழந்தைக்கு தெரியுது அவன் தப்பிச்சு போனா என்ன தண்டனை கிடைக்கணும். நான் அதை கூட யோசிக்கல. அவன் தான் ஓடி போனா மத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் எவ்வளவு நல்லவன். ஆனா நான் அவனுக்கு என்ன பண்ணிருக்கேன் அதை நினைச்சு அவ கஷ்டப்பட இதை அவன் நேர்ல பாக்குறான். சேலோ என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீங்க கவலைப்படுறது எனக்கு சந்தோஷம் தான். நீங்க இந்த சாவி எங்க கண்டுபிடிச்சீங்களோ அங்கே கொண்டு போய் வச்சிருங்க. பிரைடும் கண்ணை தொடச்சுக்கிட்டு இன்னிடத்துல வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, குட் நைட் சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த நாளும் வர அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சபார்டினேஷனை அவங்க சைன் பண்றாங்க. ஜெயிலோட ஹேண்ட் கப்ஸுமே ரிமூவ் பண்றாங்க. பிரைடோட அப்பாவுமே இதுக்கப்புறம் நீ என்னோட பையன், அதனால நம்ம ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா இருப்போம். ஸ்டேலு சந்தோஷமா பிரின்சஸ் பிரைட் இதுக்கப்புறம் ஒரே ஃபேமிலியா ஒண்ணு நம்ம இருக்க போறோம். நீங்க இந்த நாட்டோட பிரின்சஸ், அப்புறம் என்னோட அக்கா, கண்டிப்பா நான் உங்களை பாதுகாப்பேன். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நன்றி, ஆனா என்ன பிரின்சஸ் எல்லாம் கூப்பிட்டு தேவையில்ல, பிரைடுனே கூப்பிட்டா போதும். ஆனா பின்னாடி ஒரு குரல் வந்துட்டு, பிரின்சஸ் பிரைடு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஹீரோயினும் இவர் தான் என்னோட அப்பாவுக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பாரு. இவருக்குமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எட்டர்னல் யூத். எப்பயுமே இவருக்கு வயசாகாது. ஆனா கேம்ல இவர் எப்படி இருந்தாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல. அவரு வந்துட்டு ஸ்டேல் கிட்ட நீ தனியா இருக்கிறப்ப என்ன வேணா கூப்பிட்டுக்கலாம், ஆனா மத்தவங்க முன்னாடி பிரின்சஸ் அக்கான்னு கூப்பிடணும், புரியுதுல? ரைடும் அப்படின்னா மத்தவங்க முன்னாடி என்ன அக்கான்னு கூப்பிடு. நம்ம 2 பேரும் மட்டும் இருக்கிறப்ப பிரைடுன்னு கூப்பிடு. இதை அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அட குயின் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு போலயே. இந்த வயசுல ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி வந்ததுனால நீங்க இந்த அளவுக்கு மாறிட்டீங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிரைடோட அப்பாவோ சான்ஸ்லர் கில்பர்ட் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளை கலாய்க்கிறீங்களா இல்ல அவளை பாராட்டுறீங்களா? அந்த சான்ஸ்லருமே என்ன மன்னிச்சிருங்க, இவங்க என்னதான் இப்படி இருந்தாலும் அவங்க கண்டிப்பா பிரின்சஸ் டியானோட பர்த்டேக்கு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லறதுக்குள்ளேயே அவரும் தலையில ஒண்ணு வைக்கிறாரு. இப்போ பிரைடுமே ஸ்டேலுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்கா. இப்படி நாள் போக போக ஸ்டேலுமே ஒரு வழியா பிரைடா அவ பேர் சொல்லி கூப்பிடுறான். இதை பார்த்து பிரைடு சந்தோஷப்பட, ஆனா அடுத்த செகண்ட் அவனு மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் தான் அவனுக்கு ஜுரம் இருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. அவன தூக்கத்துல அம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. பிரைடு மனசுக்குள்ள இவ்வளவு நேரத்துக்கு அவன் அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிட்டு இருந்தால, ஒரு கேசல எப்படி வாழ்றதுங்கிறத அவ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டான், படிச்சுக்கிட்டான். ஆனா அதுல அவனுக்கு ஜுரம் வந்தது கூட தெரியாம இருந்தால. ஆனா நான் ஒரு 7 வயசு குழந்தை கிட்ட மோசமான ஒரு வில்லனஸா இருந்திருக்கேன். ஒரிஜினல் டைம்ல இல்ல நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான்ல, ஒரு ஆர்டரை கொடுத்து அவன் கையாலே அவன் அம்மாவை கொல்ல வச்சேன். இதை நினைச்சுக்கிட்டு அவ்வளவு அழுதுகிட்டு இருக்க. இப்ப ஸ்டேல முழிச்சு அதை பாக்குறான். என்ன மன்னிச்சிரு அழுதுகிட்டு இருக்க. அவனுக்குமே எதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்கன்னு புரியல. பிரைட மேல வந்துகிட்டு என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கு உதவி பண்ண முடியல, என்னால யாருக்குமே உதவி பண்ண முடியல, நீ மன்னிக்க தேவையில்ல. ஆனா நீ உங்க அம்மா பிரிஞ்சிருக்கிறது என்னால தாங்க முடியல. என்னால உங்க 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ண முடியல. உன்னோட இதயத்துல இருக்க ஓட்டைய என்னால அடைக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு காயப்படுத்தின அளவுக்கு இதுக்கப்புறம் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீயோ உன்னோட அம்மா வாழ்ற இந்த நாடுமே, இந்த நாட்டுல இருக்க எல்லாரையுமே நான் சந்தோஷப்படுத்துவேன், யாரையுமே காயப்பட விட மாட்டேன். அத நான் என் உயிர் மேல ஆணையா சொல்றேன். அதனால ஒருவேளை நான் மோசமான ஒரு வில்லனை சம்மாறினா என்ன நீ கொண்டுடுவ தானே? இதை கேட்ட உடனே ஸ்டேலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பிரைட பார்த்தா இதை சொல்லிக்கிட்டு அவ சிரிக்கிறா. இப்போ பிரைடும் அழுது முடிச்சு தூங்கிட்டு இருக்க. ஸ்டேலுமே கவலைப்படாத பிரைடு, கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பேன். ஒரிஜினல் டைம்ல இல்ல வில்லனஸ் பிரைடுமே ஸ்டேல கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனோட கையால தான் சொந்த அம்மாவை கொலை பண்ண வச்சா. வில்லனஸ் பிரைடும் அட அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டியா, இன்னும் ஆர்டர் கொடுத்த மாதிரியே உங்க அம்மாவை நீயே கொண்டுட்ட தானே, நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து கோவம் செல்லுமே அவளை குத்த வர. பிரைடும் சிரிச்சுக்கிட்டு, முட்டாள் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஃபீல்ட் அட்டாக் போட்ட யாராலையுமே தன்னோட மாஸ்டரை கொல்ல முடியாது. ஸ்டேல அழுதுகிட்டு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை என்ன செய்ய வச்ச, நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா உனக்கு என்ன பண்ணாங்க? ஆனா வில்லனஸ் பிரைடுமே எதுவும் கிடையாது, எனக்கு சும்மா தோணுச்சு, ஃபனுக்காக பண்ணப்பா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம் ஸ்டேல். இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா ஃபன்னா போய்கிட்டு இருக்குன்னு. இதை பார்த்து ஸ்டேலுமே என்ன கொன்னுடு, இவ்வளவு கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுக்கு என்ன நீ கொன்னுடலாம். இதை கேட்டு பிரைடும் அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நீ உன்னை கொன்னுக்கவே கூடாது, இது என்னோட ஆர்டர். இப்போ ஸ்டேலுக்கு தான் உயிரை எடுக்கிறது கூட அதிகாரம் இல்லாம போயிடுச்சு.
ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வில்லனஸ் பிரைட் சிரிக்கிறா. இப்போ உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டேலோ. இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மனுஷனோட உருவத்துல இருக்க டெவல் கண்டிப்பா எங்க அம்மாவை என்ன கொல்ல வச்சதுக்கு நான் உன்னை பழி வாங்கியே தருவேன். இப்போ பிரசன்ட் டைம்ல என்ன காட்டுறாங்க, இப்போ இதெல்லாம் ஸ்டேலுக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அவனுமே ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கு, ஆனா என்னங்கிறது ஞாபகம் இல்லையே. ஸ்டேலுமே தன்னோட கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்க. அவனுமே ஆமா இது பிரைடோடது தானே. அவன் அன்னைக்கு நைட்டு என்கிட்ட பேசுறப்ப எங்க அம்மா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பிளாஷ்பேக்ல அவங்க அம்மாவும் எனக்கு காசுலாம் வேணாம், எனக்கு என்னோட ஸ்டேல் தான் வேணும், அவனை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஸ்டேலோ அங்க என்ன நடக்குது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. அவங்க அன்னைக்கு பண்ணது எனக்காக மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் தான். ஆனா அப்போ பிரைடு கொடுத்த ரியாக்ஷன் அதே போலதான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எனக்காக கொடுத்தாளா? இல்ல அப்படிலாம் இருக்காது. நான் கேள்விப்பட்டேன் அவ எப்பவுமே குடும்பத்தை நவன்ற சுயநலமான ஒரு பிரின்சஸ்னு. அதனால்தான் பிரைடு சொல்ற எல்லாத்தையும் கேட்டு அவன் நம்பிக்கையை சம்பாரிச்சு அவளை நான் யூஸ் பண்ண போறேன். கண்டிப்பா ஒரு நாள் அவ தான் குயினா மாற போறா. அதனால அவளுக்கு ஏதோ ஒரு அசிஸ்டண்டா மாறதுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்படி அவளோட நம்பிக்கையை ஒரு நாள் சம்பாரிச்சு அவளை வச்சு கண்டிப்பா இந்த நாட்டோட ரூல்ஸை நான் மாத்துவேன். கண்டிப்பா ஒரு நாள் எதிர்காலத்துல எங்க அம்மாவை நான் சுதந்திரமா பார்ப்பேன். ஆனா அன்னைக்கு நைட்டு அவ ஒரு மோசமான குயினா மாறினா எதுக்கு கொல்ல சொன்னா? அவ எதை பார்த்து அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கா? இப்ப இவனை இதை யோசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி பிரைடு வந்துட்டு உனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு தானே, ஏன் கூட வா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும். பிரைடோட அப்பாவும் இது உனக்கான எக்ஸெப்ஷன், இது யாருக்கும் தெரியாம ஏன் இந்த பேலஸ்ல இருக்கிறவங்க கூட தெரியாம ரகசியமா வச்சுக்கோ. அவனை அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவன் அம்மாவோட லெட்டர் அதுல இருக்கு. அதுல அவன் அம்மாவும் எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், எங்க இருக்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க, உனக்கு லெட்டர் எழுதுன்னு தெரிஞ்சவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் உனக்கு லெட்டர் எழுதுறதும் உன்னோட பதில் கடிதம் வரதுக்குமே நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரின்ஸுக்கு தான் நன்றி சொல்லி ஆக்கணும். அதனால நன்றிகளை அவர்கிட்ட சொல்லு. அந்த லெட்டர் படிச்ச உடனே ஸ்டேலுமே அழ ஆரம்பிக்கிறா. பிரைடோட அப்பாவுமே இது எல்லாமே பிரைட் சொல்லி தான் நான் பண்ணேன், இது அவளோட ரெக்வஸ்ட். நார்மலா நீ பிரின்ஸோட பட்லரா மாறின அப்புறம் தான் உனக்கு சம்பளம் கொடுப்போம், அது ஒரு வாட்டி தான் கொடுப்போம். ஆனா உனக்காக மாசம் தர மாதிரி நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். அதே டைம் ஒரு வாட்டி மட்டும் உங்க அம்மாவோட லெட்டர் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ திருப்பி லெட்டர் எழுதலாம். இது கேட்டு ஸ்டேல அங்கேயுமே கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறான். பிரைடோ என்னோட அப்பா அம்மா நான் அப்புறம் உங்க அம்மா எல்லாருமே உன்னை நேசிக்கிறோம். நாங்க எல்லாருமே உன்னோட குடும்பம், அதனால கவலைப்படாத. ஜெயிலு மனசுக்குள்ள இப்பயுமே எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக பிரைடு எதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா? இவ தான் சுத்தி இருக்கிறவனை பத்தியும் இந்த நாடை பத்தியும் எப்பயுமே கவலைப்படுறா, ரொம்ப நல்லவளா இருக்கா. ஆனா இப்ப ஏன் எதுக்காக ஒரு நாள் ஒரு மோசமான குயினா மாறுவேன்னு நினைச்சிட்டு இருக்கா? ஆனா பிரைடு சொன்ன மாதிரியே அவளோட ப்ராமிஸ காப்பாத்துறா. அதனாலதான் இப்போ நான் இங்க ஒரு முடிவு எடுக்கிறேன். பிரைடு பார்த்து பயப்படுற எதுவா இருந்தாலும் சரி அதுகிட்ட இருந்து நான் இவ்வளவு பாதுகாப்பேன். இல்ல இவளை சும்மா பாதுகாக்கிறது மட்டும் பத்தாது, இவ்வளவு அன்பாவும் இவ்வளவு உதவி பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த நன்றிக்கரனை நான் திருப்பி கொடுப்பேன், அது என்னோட உயிரே போனாலும் சரி. இதை பார்த்து பிரையோட அப்பாவும் சந்தோஷப்பட்டா. ஆனா கில்பர்ட் எப்பவுமே மனசு மறம அவளை சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். இப்போ ஸ்டேலும் பதில் கடிதத்துல என்ன இதெல்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க என்ன சதங்க சொல்லிட்டு எட்டி பாக்குறான். அங்க பார்த்தா யாரா ஒருத்தன் அந்த பிரின்ஸ் சொல்றது சரி, ஆனா அந்த சுயநல பிடிச்ச பிரின்சஸ் சொல்றதையும் நான் கேட்கணுமா? அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த ஆர்டரால என்னால எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. சேலோ ஆமா யாரு சொல்லிட்டு அவனே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான். சரின்னு சொல்லிட்டு தன்னோட டெலிபோர்டேஷன் எபிலிட்டி யூஸ் பண்ணி அவன் பக்கத்துல போய் கேட்கறான். அங்க போனதான் இவள் நான் தப்பா பேசிட்டு இருந்தது அந்த சான்சலர் கில்பர்ட்னு தெரிய வருது. கில்பர்ட்டும் அங்க இருக்க நோபல்ஸ் கிட்ட இது நமக்குள்ள இருக்க ரகசியமா இருக்கட்டும், ஸ்டேல அந்த ராயல் ஃபேமிலி கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருக்குமே தெரியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பிரின்சஸ் பிரைடு அந்த ஸ்டேல தப்பா நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்றது தப்புன்னு நானே நிறைய வீடு சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க என் பேச்செல்லாம் கேட்கறதுல இல்ல அப்படின்னு போய் புலிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு ஸ்டேலுமே தன்னோட ரூமுக்கு வந்துட்டு இது அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் சொல்லி தீருவேன் ஒரு செகண்ட்ல. ஆனா இல்ல இப்ப நான் இருக்க நிலைமையில நான் என்ன சொன்னாலும் அவங்க என்ன நம்ப போறது இல்ல. அவன் இப்படி பேசத பார்த்து எதுவும் நடக்க போறது இல்ல. இங்க இருக்க ஒருத்தரும் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்னங்கிறத நான் கத்துக்கணும். அதுக்கப்புறம் கில்பர்ட் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கானோ அதை விட அதிகமா நம்பிக்கைய நான் சம்பாதிப்பேன். அப்பா அம்மா பிரின்சஸ் டியாரா அவங்களுக்கு மட்டும் என்ன பிடிச்ச பத்தாது, என்னை இந்த மொத்த நேஷனுமே நேசிக்கணும். பிரைட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையும் கஷ்டப்பட விட மாட்டேன்னு. அதனால இந்த மோசமான பெரியவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நான் அவளை பாதுகாத்து தீருவேன். இப்போதுல இருந்து பிரைட் ராயல் ஆவி உங்களுக்காக நான் இருக்கிறேன். இந்த நாட்டுக்கு இவளை தவிர வேற யாரையுமே குயினா இருக்க அலோவ் பண்ண மாட்டேன். அப்படியே கட் பண்ணி இப்போ பிரின்சஸ் அம்மா அந்த குயினை காட்டுறாங்க. அவங்களுக்குமே நீயும் பிரைடும் சந்திக்க போற டைம் வந்தாச்சு, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்ல. ஆனா அவ தங்கச்சி டியாரா பார்த்தா ரொம்ப நர்வஸா இருக்கா. அவளோ அக்கா பிரைடுக்கும் ஸ்டேலுக்கும் என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த பத்திரிகை வர எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க, இன்க்ளூடிங் பிரைட் அண்ட் ஸ்டேல். பிரைடு நர்வஸா இருக்க அந்த இடத்துக்கு ஸ்டேல் வந்துட்டு கவலைப்படாதீங்க நாங்க கூட இருக்கேன். இன்னைக்கு நீங்க பிரின்சஸ் டியாரா கிட்ட உங்க அக்கானை இன்ட்ரடியூஸ் ஆகிறத விட இன்னைக்கு தான் நீங்க அடுத்த குயின் ஆக போறத இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு பிரைடும் ஸ்டேலும் உள்ள போறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க கேட்க பிரைடு இன்னும் நல்லா இருக்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஸ்டேலுமே இப்பதான் நான் உங்களை முதல் முறையா பாக்குறேன். நான் தான் ஸ்டேல் ராயல் ஐவி, என்ன உங்க குடும்பத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரின்சஸ் பிரைடுக்கான எல்லா உதவியுமே நான் கண்டிப்பா செய்வேன். இப்போ அந்த இடத்துக்கு அவளோட தங்கச்சியான பிரின்சஸ் டியாரா உள்ள வரா. பிரைடு மனசுக்குள்ள டியாரா ராயல் ஐவி இந்த ஒட்டுமை கேம் ஆர் ரே ஆஃப் லைட்டோட ப்ரோட்டாகனிஸ்ட். இந்த கதையோட மோசமான லாஸ்ட் பாஸ்டா இன்னும் 10 வருஷத்துல ஒரு பெரிய குறுமை நான் செய்வேன். அந்த டைம்ல ஒண்ணு சேர்ந்து தடுக்கிறது டியாராவும் அவ கூட இருந்த லவ் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி, அவ மட்டும்தான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்குமே இருக்கிற ஒரே ஒளி. இப்போ டியாராவை பார்த்து அவங்க அம்மா மாதிரி கன்சல்ட் எல்லாரும் பாத்துட்டு இருக்க. இதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எதுவும் பண்ணுது. ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் இது கண்டிப்பா போறமா தான்.
டிஆர் அம்மா மாதிரி அழகாவும் மென்மையாவும் இருக்கா. ஆனா அவளும் அந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நான் அவளுக்கு குடும்பம் பண்ண மாட்டேன். அவங்க அப்பாவும் பிரைட் ஸ்டேல் இதுதான் உங்களோட தங்கச்சி டிஆரா. பிரைடும் டிஆரா நான் தான் பிரைட் ராயல் ஐவி உங்களோட அக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்க போறோம். டிஆராவுமே என்கிட்ட கை கொடுத்துட்டு நான் தான் டிஆரா ராயல் ஐவி உங்களோட தங்கச்சி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கல. அதனால இந்த மொத்த சீரிஸோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஆச்சு. இவளுக்கு இந்த கரிஸ்மா இல்லாம போயிடுமா? அதுவும் இல்லாம இந்த கேமோட ரேட்டிங்ல இவ ஒரு உண்மையான ஏஞ்சல் ரேட்டிங் கொடுத்தாங்களே அதெல்லாம் சும்மாவா? ஸ்டேலும் அதே மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம அக்காக்கு உதவி பண்ணுவோம். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களா அட சூப்பர்பா அப்படின்னு சொல்ல பிரைடும் ஆமா ஸ்டேன் இப்ப மொத்த கண்ட்ரிக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டான். நாங்க பேருக்கு மட்டும் உறவுகள் கிடையாது உண்மையான ஃபேமிலின்னு. அதே டைம் அடுத்த குயினா அவ என்ன ஒத்துக்கிட்டான். எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதையுமே இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டான். அவளும் ஸ்டேல் டிஆரா ரொம்ப நன்றி. நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பா இந்த கண்ட்ரியை பாதுகாப்போம் காப்பாத்துவோம். இதுக்கிட்ட அங்க இருக்க மக்களுமே சந்தோஷமா கை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க மாமா பக்கத்துல வந்துட்டு இது நல்லா பாத்துக்கோ. இந்த மொமெண்ட்டை எப்பயுமே மறக்காத. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடுக்கு ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி கிடைச்சாச்சு. இதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த குயினா பிரின்சஸ் பிரைடு தான் மாற போறா. இப்போ எல்லாம் முடிஞ்சு கில்பிட்டு வந்துட்டு நல்லா பேசுனீங்க பிரின்சஸ் பிரைடு. நீங்க 3 பேர் பண்ணதுல எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. பிரின்சஸ் டிஆரா உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. ஆனா என்ன பண்றது உங்களுக்கு தான் ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி இல்ல. இருந்திருந்தா நீங்களுமே ஒரு குயின் ஆகிருப்பீங்க. ஸ்டேலோ என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்க. கில்பட்டும் நான் தப்பாலாம் சொல்ல வரல என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க நல்லாவே மாறிட்டீங்க போலயே. நீங்க நிறையவே ட்ரைனிங் எடுத்து ஒரு ராயல் ஃபேமிலி மாதிரி மாறிட்டீங்க போலயே. சரி அடுத்த வாட்டி நீங்க பிறந்த இடத்தையோ உங்களோட பழைய ஃபேமிலி பத்தியும் பேசுவோம். ஆனா ஸ்டேலோ ரொம்ப நன்றி. பிரின்சஸ் பிரைட்னால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால பிரின்சஸ் பிரைடுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் கண்டிப்பா செய்வேன். இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸா உங்ககிட்ட பேசுறதுல எனக்கும் சந்தோஷம் தான் சான்சலர் கில்பர்ட். இதை பார்த்து பிரைடோ டிஆரா கிட்ட போயிட்டு ஆமா இவனுக்கு 2 பேர் பேசுறதுல ஏன் வாயில கத்தி சண்டை போட்டுக்கிறானுங்க. கில்பர்ட்டோ ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு இந்த நாட்டோட பாலிடிக்ஸ் பத்தி என்ன யோசிக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்பெஷல் எபிலிட்டியோட இருக்காங்களே அவங்கள பத்தி என்ன யோசிக்கிறீங்க? ஆனா இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரைடோட அப்பாவும் வந்துட்டு தலையில ஒண்ணு வச்சுட்டு அவனை வலிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. பிரைடும் ஸ்டேல் நீ வந்தப்போ ஒரு மாதிரி இருந்தா ஆனா இப்போ ஒரு அளவுக்கு சான்சலர் கில்பர்ட் மாதிரியே மாறிட்ட. ஆனா இது கேட்டு ஸ்டேல ஷாக் ஆயிட்டு சின்னது இன்னும் அவ்வளவு மாதிரி இருக்குன்னா எப்படி எதனால? நான் பிரைடும் அவ வாழ்ந்துட்டாங்கிறத சொல்றதுக்கு அப்படி சொன்னா அவளுமே அது வந்து நீ சிரிக்கிறதும் இல்ல நடந்துக்கிறதும் அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஸ்டேலும் அப்ப அவனு மாதிரி என்னோட எமோஷன் எல்லாம் என்னோட முகத்துல வராம இருக்கு போலயே. பிரைடும் அதெல்லாம் உன்னோட முகத்துல ஒண்ணும் கொண்டு வரானாப்பா அப்படின்னு சொல்ல ஸ்டேலும் இல்ல எனக்கு கண்டிப்பா நான் அதை செஞ்சே தீர்வேன். இதை பார்த்து பிரைடும் டிஆரா கிட்ட ஒன்னு சொல்ல அவளுமே பின்தொடர்ந்து போறா. இதை பார்த்துட்டு இருக்க அந்த குயின் பிரின்சஸ் பிரைடோட அம்மாவுமே பிரைடு நிறையவே மாறிட்டால. அவங்க அப்பாவும் நான் தான் சொன்னால எனக்கு அந்த எபிலிட்டி கிடைச்சது அன்னில இருந்து அவ இந்த அளவுக்கு மாறிட்டா. அவங்க அம்மாவும் ஸ்டார்டிங்ல இவ எப்படி வருவாங்கிறத நான் கவலைப்பட்டேன். ஆனா இப்போ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஸ்டீல் அவ வந்து 1 மாசம் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளேயே பிரைடோட சைடு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு தடவை வர பிரைடுமே அட கமாண்டர் ராட்ரி அந்த கமாண்டரும் நீங்க இப்ப பேசினதுல எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த குயினா ஆக போறீங்க அதனால அதுக்கு வாழ்த்துக்கள். பிரைடோ ரொம்ப நன்றி. அவளும் மனசுக்குள்ள இவர்தான் இந்த கண்ட்ரி நைட்ஸோட லீடர். இவருக்கு ஒரு டைட்டில் இருக்கு என்னன்னா தி நைட் வித்அவுட் அ ஸ்கிராட்ச். பேர்ல இருக்க மாதிரி இவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவர். இவரோட தோற்றம் நான் அதை எங்கேயோ பார்த்திருக்கேன் ஆனா எங்க பார்த்தங்கிறது தான் ஞாபகம் வரல. அந்த கமாண்டரும் நீங்க ஒரு நல்ல பிரின்சஸா மாறிட்டீங்க. ஒரு நாள் என்னோட பையனுமே உங்களை மாதிரி மாறுவாங்கிறத நான் நம்புறேன். பிரைடும் அப்ப உங்க பையனுமே ஒரு நைட்டா மாறுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் அது தெரியல ஆனா அவன் நைட்டா மாறினா எனக்கு சந்தோஷம் தான். பிரைடுக்கும் ஏதோ ஒன்று மறந்த மாதிரி தோணுது. அவளும் உங்க பையன் ஒரு நாள் சந்திப்பண்ண நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி அவங்க அம்மாவும் நான் பார்த்த ஃபியூச்சர் எல்லாமே மாறிடுச்சு அது எப்படின்னே தெரியல. அவங்க அப்பாவும் கவலைப்படாத நம்மளோட பீரியட் கண்டிப்பா ஒரு நல்ல குயினா மாறுவா. இப்போ பிரைடு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளும் இன்னைக்கு நான் திருப்பியுமே சத்தியம் பண்றேன் இன்னும் 10 வருஷத்துல நான் இருக்கிறத மோசமா மாறினாலும் சரி என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன வெறுத்தாலுமே சரி நான் குற்றமுள்ளவனை நிரூபிக்கிற அந்த நாள் வரைக்கும் நான் சத்தியம் பண்றேன் என்கிட்ட இருக்க எல்லா சக்தியும் வச்சுக்கிட்டு இந்த நாடையோ இந்த நாட்டு மக்களையும் நான் காயப்படுத்த விடவே மாட்டேன். தி லாஸ்ட் குயின் பாஸுக்கு தன்னோட பழைய வாழ்க்கையோட மெமரி கிடைச்சது. அதுக்கப்புறம் அவளோட அடாப்டிவ் பிரதரையும் அவளோட சிஸ்டரையும் அவ சந்திச்சா. இப்படியே சில வருடங்கள் போச்சு. இப்போ ஸ்டேல தன்னோட ஸ்வாட் பிராக்டிஸ்ல இருக்க. பின்னாடி டிஆரும் பிரைட் கிட்ட அப்போ நீங்களும் ஸ்டேல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்ல பிரைடும் ஆமா அவன் என்னதான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தாலுமே அவனை அடாப்டா பண்ணிருக்கோம். ரத்த சொந்தம் கிடையாதுல. அதுவும் இல்லாம ராயல் ஃபேமிலியில இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அப்படி இந்த சைட் பார்த்தா ஷாக்கான ஸ்டைலுமே கீழே விழுந்து கிடக்குறான். அவனுக்கு டிஆராவை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பிரைடும் மனசுக்குள் எனக்கு பிடிச்ச ஒட்டுமை கேம் ஓவரால் அந்த ஒரிஜினல் டைம்ல இல்ல ஸ்டேல் டிஆராவை விரும்பினா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஃபீலிங்ஸ் இப்பயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆனா இவன் பார்த்தா அவளை பார்த்து வைக்கப்படுறான். பிரைடும் என்னோட பழைய வாழ்க்கை மெமரி கிடைச்சு 3 வருஷம் ஆச்சு. கேம்ல நடந்த கதை மாதிரி இல்லாம இப்போதைக்கு அமைதியா போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை கேம்ல நடந்த மாதிரி ஸ்டேலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அதே மாதிரி டிஆராவும் ஒரு டவர்ல அடைக்கப்படாம இருந்தா அவனோட வாழ்க்கையுமே அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவளும் அந்த ஸ்வாட் டீச்சர் கிட்ட எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்போ பிரைடுமே ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அந்த டீச்சர் கூட சண்டை போடுறா. அதுவும் அவன் அசால்ட்டாவே அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் அதுல ஜெயிக்கவும் செய்யறா. இதை பார்த்து டிஆராவும் ஸ்டேலும் ஷாக்காவ பிரைடு மனசுக்குள்ள என்னோட வாழ்நாளிலேயே முதல் முறையா இப்பதான் ஸ்வாட் என்னோட கையில பிடிக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மட்டும் கிடையாது எனக்கு நல்ல மெமரி பவர் இருந்துச்சு. உனக்கு நான் புதுசா கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அதை மறக்கவே மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்
சார்ட்ட வெறும் பார்த்து என்ன அதை பெர்ஃபெக்டா கத்துக்கிட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் ரைடுவன் ஒரு சாதாரண ஒட்டமேகமோட வில்லனஸ் மட்டும் கிடையாது. அவதான் இந்த உலகத்தோட லாஸ்ட் குயின் பாஸ். ஸ்டேலும் அன்னைக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட் கத்துக்கும் போதும் இப்படிதான் போச்சு. இப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா பக்கத்துல கூட என்னால நிக்க முடியாது போலயே. அவன் கவலைப்படாதீங்க, நீங்களுமே நல்லா சண்டை போட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனா சிஸ்டர் பிரைடு நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே திறமசாலியா இருக்காங்க. பிரைடோ இதை நினைச்ச உடனே டிஸ்கரேஜ்லாம் ஆகாதுப்பா. எனக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு நாள் என்னோட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவேன். எனக்கு இப்போதைக்கு டெக்னிக் தான் இருக்கு. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கானவங்க சண்டை போட்டானா கண்டிப்பா நான் தோத்து தான் போவேன். இதுக்கு டெஸ்டலோ அப்படின்னா சரி சென்சே, எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன் அப்படின்றான். டேராவோ அக்கா எனக்குள்ள சண்டை போடலாம் வராது. நான் இதுலயுமே அந்த அளவுக்கு திறமை வந்தாலும் கிடையாது. ஆனா உங்களுக்கு எந்த வித கெட்டது நடக்காம நான் பாத்துப்பேன், கூட இருப்பேன். ரைடோ நீ உனக்கு கவலைப்படாத. அதான் அப்பா ஸ்டீல் நைட்ஸ் நிறைய பேர் நம்மள பாதுகாக்க இருக்காங்கல்ல. அவள மனசுக்குள்ள நான் ஒரு லாஸ்ட் பாஸ், அதனால எனக்கு இந்த சீட் எபிலிட்டி இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கேமோட ஒரிஜினல் ஸ்டோரி படி முன்னேறி போறது தானே என்னோட தளபதி. இல்ல அந்த அளவுக்கு கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினைக்கிறேன். இருந்தாலுமே இவ்வளவு நாட்களுக்கு டிஆர் கூடயும் ஸ்டீல் கடையும் நான் வாழ்ந்தது எனக்கு சந்தோஷம் தான். இப்போ பிரைடும் ஸ்டீலுமே அந்த நைட்ஸோட குவார்டர்ஸ்க்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு நைட் வர இருக்க பிரைடுமே ஆமா அவங்களோட கேப்டன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்கிறவரும் எங்களை மன்னிச்சிருங்க புது நைட் சேர்ந்திருக்காங்க, அதனால பக்கத்து கண்ட்ரில ஏதோ ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு அவர் போயிருக்காரு. ரைடும் இப்ப எனக்கு புரியுது, அவங்க பக்கத்து கண்ட்ரில மிலிட்டரி எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உளவு பாக்குறாங்க. கரெக்டா? அதனால அந்த வேலைக்கு கேப்டனே போறது ஒரு நல்ல முடிவு தான். ஸ்டேலோ இந்த மாதிரி விஷயத்துல முன்னாடி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்கிறவங்களுமே என்ன மன்னிச்சிருங்க நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. பிரைடுமே அதுல ஒண்ணும் இல்ல, முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் நடக்க போதுன்னு தெரியும். நான் தான் இந்த எக்ஸசைஸ் நடக்க போதுங்கிறத முன்னாடியே செக் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் கேப்டன் சொன்னாரு எங்க இருக்க எல்லா நைட்ஸுமே ரொம்ப திறமா வந்தீங்களாமே. இப்போ அந்த நைட்ஸோட டெய்லி ரொட்டீனை அவ போய் செக் பண்றா. அங்க இருக்கிறவங்களுமே ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைடு மனசுக்குள்ள இந்த அளவுக்கு திறமையான சோல்ஜர்ஸ் எதிர்காலத்துல பிரைடு தனக்கேத்த மாதிரி அவளோட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இவங்களை பக்கட கையை வச்சுக்கிட்டு மத்த கண்ட்ரியோட போரோடையும் தன்னோட சொந்த ஆளுங்களையே கைதியும் வச்சுட்டு இருப்பா. அங்க இருக்க வயசுக்கு மன்றம் உங்களுக்கு 11 வயசு தான் ஆகுதுன்றாங்க. ஆனா நீங்க நிஜமாலேயே ஒரு பெரிய புத்திசாலியா இருக்கீங்க. இப்படி இவங்களை பேசிட்டு இருக்க பின்னாடி ஒரு சோல்ஜர் வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து வரப்போது. கேப்டனும் மத்த சோல்ஜர்ஸ் வர வழியில பக்கத்து கண்ட்ரி ஆளுங்க அவங்களை சுத்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஆகணும். அந்த வயசு கேப்டனும் முதல்ல எங்க இருக்க பிரின்சஸை நான் பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். ரைடோ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னா சரி ஸ்டேல் என் கூட வருமா. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தான் மக்களுக்கு உதவி பண்றதுமே ஒரு பிரின்சஸோட வேலை தான். எப்போ மேஜிக் மூலியமா அந்த கேப்டனுமே இவங்க கிட்ட பேசுறாரு. அவரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உயிரிழப்பு எதுவும் போல, ஆனா காயப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸ்டேலும் புதுசா வந்த நைட்ஸ் கிட்ட இந்த எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால மேஜிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேச முடியும். சரி எதிரி யாருன்னு கேட்க அந்த கேப்டனுமே பக்கத்து கண்ட்ரியோட நம்ம ஒன்னா இருக்கோம்ல, அதுல அவங்க கண்ட்ரில ஒரு சில பேருக்கு பிடிக்கல, அவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு நிலச்சரிவு ஆரம்பிச்சு பார்த்தா ரோடு பிளாக் ஆயிடுச்சு. அந்த பழத்துல நாங்களா மாட்டிக்கிட்டு இருக்கோம். மேல இருந்து பார்த்தா எதிரிகள் தாக்கிட்டு இருக்காங்க. நாங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா கூட ஓடுறதுக்கு ஒளியறதுக்கும் எந்த இடமும் இல்ல. வைஸ் கேப்டனும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அங்க ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் சொல்லிச்சா நாங்க அமிச்சிட்டு இருக்கோம், அதனால அது வரைக்கும் எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிட்டு இருங்க. அந்த கேப்டனும் எனக்கு புரிஞ்சது. ஆனா இப்போ வரைக்கும் எங்க கிட்ட தோட்டாக்கள் இருந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. ரைடும் அப்படின்னா 30 நிமிஷத்துல அங்க போறதுக்குள்ள ஏதாச்சும் சமவிதம் நடந்துரும். அதனால அவங்களுக்கு முக்கியமா இப்ப தேவைப்படுறது சோல்ஜர்ஸை விட சப்ளைஸ் தான். சேல் உன்னோட பவர் நான் யூஸ் பண்ணணும், உன்னோட உதவி எனக்கு தேவை, உனக்கு ஓகே தானே? சேலோ உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்ல பிரைடுமே அவங்களுக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் தோட்டாக்கள் எல்லாமே இங்க கொண்டு வாங்க. ஸ்டேலோட ஸ்பெஷல் எபிலிட்டி டெலிபோர்டேஷன், அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற சப்ளைஸ் நம்ம அங்க அனுப்பிச்சிடலாம். அவனோட பாடி வெயிட் எவ்வளவோ அவ்வளவுதான் அனுப்ப முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்ப முடியும். அவங்களுக்கு தேவைப்படுற சப்ளைஸ் இப்போதைக்கு நம்ம அப்படி அனுப்பலாம். இது கேட்ட அந்த கேப்டனோ உங்களுக்கு என்ன பைத்தியமா, இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸும் எங்களுக்கு உதவி பண்றதா? ரைடோ இப்போ அதெல்லாம் முக்கியமா, நம்மளுக்கு முக்கியமானது நம்மளோட சோல்ஜர்ஸை பாதுகாப்பாகவும் உயிரோட வச்சுக்கிறது. கேப்டனோ முன்னாடி எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தேவைப்படுற சப்ளைஸ் வந்த உடனே அவங்க எல்லாருமே தாக்க தயாரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஸ்டேல் இதுவே இன்னொரு நோபலா இருந்தா அவங்கிட்ட என்ன மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குங்கிறத பேத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அதை அவ இவ்வளவு நாளைக்கு சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான்ல. அதுவும் இல்லாம அவ பிரின்சஸ் பிரைடுக்கு அந்த அளவுக்கு லாயலா இருக்கான். ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப பயங்கரமானவங்க. பக்கத்துல இருக்க சொல்லிரும் இந்த டெலிபோர்டேஷன் எபிலிட்டி ரொம்ப பயங்கரமானதுல, அவருக்கு தேவைப்பட்ட பாம்ஸ் ஸ்டேட்டா எனிமியோட இடத்துக்கே போட்டுடலாம்ல. இதை கேட்டு இந்த கேப்டனும் முட்டாள் தானே பேசிட்டு இருக்கேன், அந்த பிரின்ஸ் அவமானப்படுத்தணும் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இந்த சைடு ஸ்டேலோ என்னோட அக்கா ஆசைப்பட்டா கண்டிப்பா நான் அதையுமே செய்வேன். பிரைடும் இல்ல எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி விஷயத்த நீ எப்பவுமே செய்யக்கூடாது. அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டேலோட ஸ்பெஷல் எபிலிட்டி பத்தி யாருக்கிட்டே சொல்லாதீங்க. அவனோட எபிலிட்டி சண்டை போடுறதுக்காக கிடையாது, அந்த சக்தியை அவனுக்காகவோ இல்ல அவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணணும். இப்ப பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஏன்னா நம்ம அம்ச சிப்பாய்கள் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிடுவாங்கன்றாங்க. இதை கேட்ட அந்த கேப்டனும் அப்படின்னா வர சோல்ஜர் கிட்ட இதை சொல்லுங்க, இந்த கிரவுண்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு, அதனால பார்த்து வர சொல்லுங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பிரைடுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த கிரவுண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கா, இது நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்பதான் ஒரிஜினல் டைம்ல நடந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. அவளும் நம்ம அம்ச சிப்பாய்கள் அந்த இடத்துக்கு போக கூடாது, நீங்க அந்த சோல்ஜர் அந்த இடத்துக்கு அனுப்புனீங்கன்னா அந்த மலையோட சேர்த்து அங்க இருக்க கேப்டன் கூட சேர்ந்து எல்லாருமே அங்கே நசுங்கி போயிடுவாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு என்னோட ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால இதை வச்சுட்டு உங்களுக்கு ஆணையிடுறேன், நீங்க அம்ச சிப்பாய்களை வித்ட்ரால் பண்ணுங்க, அவங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு போய் ஆக்கணும். இதுக்கிட்ட அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் பதறிக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்ல கிளம்புறாங்க. இதுக்கிட்ட வைஸ் கேப்டனும் உங்களுக்கு புரிஞ்சதுல எல்லாருமே அந்த பள்ளத்தாக்குல இருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்ல கேப்டனும் புரிஞ்சது எல்லா சோல்ஜர்ஸும் இந்த பள்ளத்தாக்கு விட்டு தள்ளி தான் இருக்காங்க, நான் மட்டும் நாங்க இருக்கேன். வைஸ் கேப்டனும் அப்ப அங்க கிளம்ப வேண்டியதானே, ஒருவேளை உங்களால நகர முடியலையா? அந்த கேப்டனும் இது சரிஞ்சு விடுறப்ப ஒரு பாறை என் காலில் விழுந்து மாட்டிக்கிச்சு, அதனால இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு என்னால நகர முடியாது. அவரு தன்னோட
ஸ்வாட் வச்சுக்கிட்டு தான் காலை குத்த பாக்குறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸும் அதுதான் ஸ்லாஷ் நலிஃபிகேஷன். கேப்டனுக்கு இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதான். எதிரிங்க யாரா இருந்தாலும் சரி அவரோட உடம்புல எந்த விதமான பிளேடும் எவ்வளவு ஷார்ப்பான பிளேடு பட்டாலும் எந்த வித டேமேஜும் ஆகாது. அதனால இந்த சிச்சுவேஷன்ல அவரோட காலை வெட்டி எடுத்து அவரால் தப்பிக்க முடியாது. அந்த கேப்டனும் என்ன பண்றது, இதுதான் என்னோட முடிவுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கிளார்க் நீதான் இன்சார்ஜ், இந்த இடத்துல ஒரு நைட்டா நான் சாக போறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு குரல கேக்குது. பார்த்தா அது கேப்டன் ராட்ரிக்கோட பையன். அவனும் எதுக்காக இந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அம்மா என்ன பண்ண போறாங்க, நீங்க இந்த வேலையில இருக்க ஒவ்வொரு நாளுமே அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க, இப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்க சாக போறீங்களா, நீங்க தான் கேப்டன் ஆஃப் தி நைட்ஸ், தி அன்டச்சபிள் நைட் ஆச்சு, அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க சாக கூடாது, இப்பவே புலம்பல நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேளுங்க. அவங்க அப்பாவும் என்ன மன்னிச்சிரு, அது நடக்காத காரியம், ஒரு உண்மையான நைட்டா நான் இந்த இடத்துல சாக தான் போறேன், கடைசி முறையா இந்த பாடத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். அங்க இருக்க எதிரி நாட்டு ஆளுங்களுமே இப்போ உங்ககிட்ட புல்லட் இல்ல தானே, இப்போ உன்னோட கதை முடிய போகுது, கேப்டனோட பையனும் எனக்கு உங்க பாடம் தேவையில்ல, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல ஒரு நைட்டை நான் மாற போறது இல்ல, அவரும் இது உன்னோட வாழ்க்கை, என்ன பண்ணுங்கிறத நீ தான் முடிவு பண்ண போற, ஆனா என் கூட தன்னோட உயிரை பணி வச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் இருக்கிற நைட்ஸை பத்தி நீ தெரிஞ்சாகணும். பின்னாடி வைஸ் கேப்டனுமே இந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிடு. கேப்டனும் நல்ல முடிவு. கேப்டனோட பையனும் கிளார்க்கு எதுக்காக கட் பண்ண, வைஸ் கேப்டன் கிளார்க்கும் எனிமிக்கு இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்க விரும்பல, அங்க இருக்க எனிமிஸும் அங்க பாரு அவன் காலத்துல மாட்டி இருக்கு போல, அதனாலதான் இங்கே இருக்கான் போல. கேப்டனும் எனக்கு பின்னாடி எங்க நாட்டோட எதிர்காலம் இருக்கு, அதனால என்னை தாண்டி நீங்க போய் ஆகணும். இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. கேப்டனும் இதுதான் என்னோட லாஸ்ட் பேட்டில், உன் அப்பாவோட கடைசி மூச்சை நீ பாப்பன்னு நினைக்கிறேன். சவுண்ட் மட்டும் இங்க இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து அவனுமே பயந்துகிட்டு இருக்க. பிரைடும் மனசுக்குள்ள என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, இந்த நாடையும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நான் எல்லாத்தையும் செய்வ நான் முடிவெடுத்தேன், என்னால இப்போதைக்கு மத்தவங்க மாதிரி வேடிக்கை தான் பார்க்க முடியுதுல. இப்போ மத்த சொல்ல சண்டை போட்டுக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்கவன இவன் நோட்டீஸ் பண்றா. அதே டைம் இந்த சைடு பார்த்தா கண்ணை வச்சு கேப்டன் சொல்றாங்க, ஆனா அதுல அவருக்கு அடிபடுது. இதை பார்த்து கண்ணு ஒர்க் ஆகுது போல, அதனால எல்லாருமே கண்ணை வச்சு சுடுங்க. இதை பார்த்து அவனுமே யாராச்சும் என்னோட அப்பாவுக்கு உதவி பண்ணுங்க, உன்னோட கேப்டன் தானே, அவங்கதான் அவ்வளவு நேச்சிருக்கீங்களே, யாராச்சும் ஒருத்தராச்சும் காப்பாத்துங்க, எங்க இருக்க யாராலையுமே எங்க அப்பாவை காப்பாத்த முடியல. ரைடும் பக்கத்துல வந்துட்டு கவலைப்படாத, என்னோட நாட்டில் இருக்க யாரையுமே நான் சாக்க விட மாட்டேன், அது கொடுத்தரா இருந்தாலுமே சரி. அவளுமே அங்க இருக்க பால் எடுத்துட்டு ஸ்டேல் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு என்ன டெலிபோர்ட் பண்ண. இதுக்கு டவுன் ஷாக் ஆயிட்டு இல்ல என்னால அதை பண்ண முடியாது, அங்க இருக்க ஆபத்தை நீங்க பாத்தீங்க தானே, அங்க நடந்தா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே. ரைடோ இப்ப ஈஸியா நகரத்துக்கு தன்னோட ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு கவலைப்படாத, எனக்கு எதுவுமே நடக்காது, என்ன நம்பு. சேலோ நீங்க இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பேட்டில் ஃபீல்டுக்கு நீங்க போக கூடாது. ரைடோ என்னால ஒரு உயிரை இப்ப காப்பாற்ற முடியும், அது தெரிஞ்சு நான் கம்முன்னு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஒரு மோசமான குயினா நான் மாறக்கூடாது. இது கிட்ட ஸ்டேலுக்கும் அன்னைக்கு நைட்டு இவ சொன்ன தனியா போறது, ஒருவேளை நான் ஒரு மோசமான குயினா மாறினா என்னை கொல்லுவன் சொன்னது அவன் வண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவனும் உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாதுல, நான் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிரைடும் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல ஜெயிலுமே பிரைட் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு டெலிபோர்ட் பண்றான். அப்படி இந்த சைடு பார்த்தா அந்த கேப்டனோட மொத்த ஸ்டாமினாவும் காலி ஆயிடுச்சு, அவரால் இப்ப நிக்க கூட முடியல. அங்க இருக்க எனிமிஸுமே சரி உன்னோட கதை முடிய போதுன்னு நினைக்கிறேன், உன்னோட ஃபைனல் ஷாட் கூட அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவனுமே தன்னோட கண்ணை வச்சு ஃபயர் பண்ண போவ, ஆனா அவன் ட்ரிகர் அழுத்தறதுக்கு முன்னாடி யாரும் அவங்க எல்லாருமே ஷூட் பண்றாங்க. பார்த்தா அங்க வந்தது ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு. அவளுமே கண்ணு கீழே போட்டுட்டு அந்த இடத்துக்கு போற. அவளும் எல்லாருமே சாக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி கேப்டன் பார்த்துட்டு எதுக்காக இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே நீங்க எங்க தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல பிரைடோ நீங்களுமே என்னோட நாட்டோட ஒரு சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா எதிரிகளுமே இவ ஈஸியா அழிச்சிடுறா. அவளோட மூமெண்ட்ஸையும் அவளோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் போய் பார்த்துட்டு ஒரு 11 வயசு பொண்ணு இந்த அளவுக்கு சண்டை போடுறாளா, அங்க எத்தனை பேர் வந்தாலுமே அவ ஈஸியாவே அங்க இருக்க எல்லாரையுமே அழிச்சிடுறா. இப்படி எனிமிஸோட கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்க. அங்க ஒருத்தன் பார்த்துட்டு அம்மா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்க எனிமிஸ் தன்னோட கண்ணை வச்சு ஷூட் ட்ரை பண்ணாலுமே அவ அந்த கண்ணை பிடிங்கி அவங்களே ஷூட் பண்ணிடுறா. இப்ப மேல இருந்து ஒரு பாறை கீழே விழ போவ பிரைடு இந்த சைடு பார்த்து அங்க இருக்க எனிமி ஒருத்தனை பிடிச்சிட்டு நான் உன கண்டுபிடிச்சிட்டேன். அவளும் கேப்டன் நீங்க ஸ்டாக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இவனை டைட்டா பிடிச்சிட்டு விடாம இருங்க. இப்போ பிரைடு அவன் கிட்ட போயிட்டு அவன் காதுல என்னமோ சொல்றா. இது கிட்ட அவனுக்குமே ஷாக்கா இருக்க. பிரைடுமே ஒழுங்கா நான் சொல்றது செய், அப்படி இல்லைன்னா நீயுமே இங்கே இறந்து போயிடுவ. பார்த்தா அங்க இருக்க மொத்த பாறைங்களுமே இவங்க மேல விழ ஆரம்பிக்குது. ஒரிஜினல் டைம்ல இழந்தது காட்டுறாங்க, அதுல அந்த பாறை விழுந்து அந்த கேப்டன் இறந்து போறது காட்டுறாங்க. என்னது இவன் தான் அன்டச்சபிள் நைட்டா, இந்த நாட்டோட கேப்டன் ஆஃப் த நைட்டா இருந்துட்டு இந்த மாதிரி சாவறத நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அங்க இருக்க கேப்டன் அங்க இருக்க எல்லா சர்ஜரும் தப்பிக்க வேறதுக்கு தான் உயிரை பானையை வச்சிருக்காரு. ஆனா வில்லனஸ் என்ன பண்ணி பிரயோஜனம், அங்க இருக்க எல்லாருமே தான் இறந்து போயிட்டாங்களே, இப்ப சொல்லி பீத்திக்க முடியாதுல. சரி அப்புறம் என்ன, இறந்து போற நைட்ஸுக்கு பதில் போது நைட்ஸ் வேலைக்கு சேர்த்தலாம், அப்புறம் நீ அடுத்த கேப்டனா இருந்துக்கோ. இந்த விஷயம் அந்த முட்டாள் கேப்டனால தான் நடந்துச்சுன்னு அவன் மேல பழிய போட்டு முடிச்சிடலாம், ஓகே தானே. இது அந்த கேப்டனோட பையன் பாக்கணும். எங்க அப்பா இறந்த அப்புறம் இந்த பேச்ச அவன் என் கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னா எங்க அப்பா இறந்து போறது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சு வேணும்னு சாக விட்டுருக்காளா. எங்க அப்பாவையும் இங்க இருக்க நைட்ஸ் ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருக்கா. இவனை நான் சும்மா விட மாட்டேன், ஒரு நைட் ஆனதா இவரை தூரத்துல இருந்தாச்சும் பார்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் எப்படி ஒரு நைட்டா மாற முடியும். ஆனா நான் எதுவும் பண்ணலன்னா எங்க அப்பாவோட
சாவுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எங்க அப்பாவா நான் மாறி ஆகணும். அவர் மாதிரி கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா நான் அவர் மாதிரி மாற முடியும். எங்க அப்பாவோட சாவுக்கான காரணமான அவளை நியாயத்துக்கு முன்னாடி நான் அவளை நிக்க வைப்பேன். இப்போ கரண்ட் டைம்ல காட்டுறாங்க. அதே மாதிரி பாறைகளை விழுது. இது பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஆனா அந்த பாறைகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு பாறை இருக்க மாதிரி தெரியுது இவனுக்கு. இப்போ அந்த பாறைகளை விழ பார்த்தா உள்ள 3 பேர் இருக்காங்க. இதை பார்த்து அந்த கேப்டனும் என்னால நம்பவே முடியல, உண்மையிலேயே என்ன காப்பாத்திட்டியே. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பிரின்சஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரைடும் இங்க இருக்கால இவன் கையில ஸ்பெஷல் எபிலிட்டிக்கான ஹேண்ட் கஃப மாட்டேங்க அப்படின்னு ஸ்டேலு கிட்ட சொல்லி அனுப்புங்க. அப்புறம் கேப்டனோட அக்கா எங்களுக்கு மருந்து போடுங்க. இப்போ அங்க இருக்க சொல்லிச்சுக்கு இது யாருன்னு தெரியல. ஆமா இந்த பொண்ணு யாருன்னு கேட்க கேப்டனோ இவங்க தான் இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைட் ராயல் ஐவி. இதை பார்த்து அங்க இருக்க எல்லா நெட்ஸுமே ஷாக்ல இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சோஜர் வந்துட்டு அந்த இடத்துல யாரும் இறந்து போல, எந்த கேஷுவலிட்டி இல்ல அப்படின்றாங்க. கேட்ட உடனே தான் எல்லாருக்கும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. கேப்டனோட பையனுமே இதை கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த சைடு ஸ்டேலும் அவளை என்னால பாதுகாக்க முடியல. இந்த சைடு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவனுமே என்னது ஒரு பிரின்சஸா, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் எப்படி பிரின்சஸா இருக்க முடியும். இப்போ பேலஸுக்கு போன உடனே அந்த மீட்டுக்கு ஆரம்பிக்குது. இங்க இருக்கும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால இந்த விஷயம் வெளியே போகாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது என்கிட்ட சொல்லுங்க. கேப்டனோ சரி பிரின்சஸ், உங்ககிட்ட நான் கேட்கணும், உங்களுக்கு ஸ்வாட் வச்சு சண்டை போடுறதோ கண்ணை வச்சு சண்டை போடுறதோ எங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? ரைடும் ஸ்டேல அவனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப நான் அப்பப்போ கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் கண்ணை எப்படி கத்துக்கிட்டேன்னா நேத்து உங்க நைட்ஸ் எல்லாம் கண்ணை வச்சு ஷூட் பண்றதை பார்த்தேன். அதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். இதை பார்த்து அங்க இருக்க எல்லா நைட்ஸுமே என்னது பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. கேப்டனோ அப்படின்னா நேத்து அட்டாக் பண்ணவங்கல்ல ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவன் அவன் தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அங்க என்ன நினைச்சு எது காட்டுறாங்க. ரைடும் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவங்க கிட்ட காது கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டி நீ யூஸ் பண்ணலன்னா நம்ம இங்கே செத்துருவோம்னு சொல்ல இப்போ அவனுமே தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்றான். ரைடோ நான் எதிர்காலத்துல பார்த்தேன் அவன் தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி தன் சத்தி பாறைகள் எழுப்பி அவன் பாதுகாத்துக்கிட்டான். அவளும் மனசுக்குள்ள இவங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, நான் வேற உலகத்துல வந்தவ, இந்த கேம்ல இந்த ஒரு லாஸ்ட் பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? கேப்டனோ நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க கேட்க ரைடோ ஸ்டேலோட பவர் வச்சுக்கிட்டு தான் நாங்க டெல்போட் ஆகி வந்தேன். அவனால அவன் சைஸ்ல இருக்க பொருட்களை மட்டும் தான் அனுப்ப முடியும், அதனால தான் என்னால வர முடிஞ்சது. கேப்டனோ இருந்தாலுமே என் நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் நீங்க, இதுக்காக நீங்க பேட்டில் ஃபீல்டுக்கு வரணும். யாராலையும் டைமுக்கு வர முடியலன்னா கூட நீங்க அந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாது. உங்களால முடிஞ்ச வேலை இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது, அதை சொல்லிட்டு நீங்க கம்முன்னு இருந்திருக்கணும். ரைடோ நான் மட்டும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இடத்துக்கு நீங்க எல்லாருமே பாறைக்கு கீழே நசுங்கி செத்துருப்பீங்க. கேப்டனோ நாங்களா இந்த நாட்டோட நைட்ஸ், இந்த நாட்டோட ராணி, அந்த ராயல் ஃபேமிலி பாதுகாக்கிறது எங்களோட முதல் கடமை. உங்களுக்காகவோ இல்ல இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கோ கண்டிப்பா எங்க உயிரை நாங்க சந்தோஷமா விடுவோம். அப்படிப்பட்ட எங்களோட வேலையை அவமதிக்கிற மாதிரி நீங்க உள்ள வந்தீங்க. ரைடு மனசுக்குள்ள அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் ஆசைப்பட்டது ஒரு உண்மையான நைட்டா இருந்து தான் நாட்டை பாதுகாத்து இறந்து போறது. ஒருவேளை அந்த இடத்துல நான் ஒரு தப்பா ஸ்டெப் எடுத்திருந்தா என் உயிர் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரோட உயிருமே போயிருக்கும். கேப்டனோ எங்களோட உயிர் போனா போதும், உங்களோட உயிர் வேற எங்களோட உயிர் வேற, ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்ல ரைடோ வாய மூடுங்க. நீங்க சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. நாங்க வந்ததுல நிறையவே பிரச்சனை நடந்துச்சு. நீங்களும் ஆசைப்படக்கூடாத முறையில நான் உங்களை காப்பாத்தினேன். ஆனா நான் காப்பாத்தினது உங்களை மட்டும் கிடையாது. எதிர்காலத்துல வர நைட்ஸுக்கு சரியான முறையில கத்துக்கிறதுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வர நைட்ஸ் சரியான முறையில ஒரு நைட்டா இருந்து இதுக்கப்புறம் எத்தனை உயிர்களை காப்பாத்துவாங்க. இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்துறது உங்களை மாதிரி நைட்ஸ் தான். இந்த நாட்டோட எதிர்காலம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் இல்லாம இந்த நாட்டுல எதிர்காலத்துல நிறைய உயிர் போனா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு உண்மையான நைட்டா இருந்தீங்கன்னா ஆனரோட சாகணும்னு நினைக்காம நீங்க உயிரோட இருந்தா எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் கேப்டன் உங்களோட உயிரோட வேல்யூவே உங்களுக்கு புரியல. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இந்த நைட்டோட கேப்டனா இல்லாம ஒரு சாதாரண சோல்ஜரா இருந்தாலுமே அந்த இடத்துல எந்தவித சந்தேகமும் இல்லாம நான் அதே தான் செஞ்சிருப்பேன், உங்களை காப்பாத்திருப்பேன். ஒருத்தர் என்னால அந்த நேரத்துல காப்பாற்ற முடியும் தெரிஞ்ச அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன். நீங்க எல்லாருமே இந்த கண்ட்ரியோட நைட்ஸ் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ், என்னோட மக்கள். நான் இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், அடுத்த ராணி ஆக போறவ. நான் வாழ்றது இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் தான். அதனால என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் நான் அழிய விட மாட்டேன். அப்புறம் கடைசியா நான் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன், அதனால என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. அங்க இருக்க எல்லாருமே ஷாக்காக பக்கத்துல இருக்க லெப்டினன்ட்டுமே ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இது ஒரு அன்அஃபிஷியலான மீட்டிங் தானே, அதனால என் மனசுல பட்டதை நான் சொல்லாமா. ஒரு நைட்டா ராயல் ஃபேமிலி இந்த மாதிரி சண்டைகள்ல இன்வால்வ் ஆகிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா பர்சனலா இந்த இடத்துல நான் இதை சொல்ல விரும்புறேன். எங்களோட நைட்ஸ் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல பிரின்ஸ் ஸ்டீலோட பவர் வச்சு உதவினதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட கேப்டன் ராட்ரிக்கு உங்களோட உயிரை பணை வச்சு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்ததா என்னோட உண்மையான ஒரு ஃப்ரெண்டா நாங்க இழந்திருப்போம். மத்த சொல்லிச்சோ என்னோட கேப்டனா ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாருமே நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. கேப்டனோட பையனும் எங்க அப்பாவையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நானுமே இந்த இடத்துல பேசலாம் தானே, நானுமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் தான். ஆனா என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி ஒரு நைட்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதது. அதனால எங்க அப்பா இந்த நைட்ஸுக்கும் எந்த அசிங்க தரக்கூடா சொல்லிட்டு தான் நான் ஒரு நைட் ஆகுனுங்கிற கனவை கொளி தோண்டி புதைச்சிட்டேன். ஆனா அந்த டைம்ல எங்க அப்பா சாக போறாங்கிறத விஷயம் தெரிஞ்ச அப்புறம் என்னால எந்த வித விஷயமும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால இப்போதுல இருந்து நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன், உழைச்சு கண்டிப்பா எங்க அப்பா மாதிரி ஒரு நைட்டா நான் மாறுவேன். என்னாலையும் எங்க அப்பா மாதிரி ஒரு நைட்டா மாற முடியும்னு நினைக்கிறீங்களா? ரைடும்
கண்டிப்பா உன்னால முடியும். இந்த உலகம் உன்னை எதிர்த்து உன்னால முடியலன்னு சொன்னாலுமே கண்டிப்பா என்னோட சப்போர்ட் உனக்கு இருக்கு. உன்னோட அப்பா மாதிரியே நீயுமே ஒரு ஹானரபிளான நைட்டா மாற முடியும். ஏன்னா உங்ககிட்டயுமே தன்னோட குடும்பத்துக்காக கண்ணீர் சிந்துற இதயம் இருக்குல்ல. எதிர்காலத்துல நீயுமே உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல நைட்டா மாறின அப்புறம் இந்த நாடையோ இந்த நாட்டு மக்களையோ என்னோட குடும்பத்தையும் நீ பாதுகாப்பல்ல. அதுக்கிட்ட அவனும் அழுதுகிட்டு கண்டிப்பா எவ்வளவு வருஷங்களானாலும் சரி கண்டிப்பா நான் ஒரு நைட்டா மாறுவேன். அதுக்கப்புறம் உன்னை என்னோட வாழ்க்கை பூரா நான் பாதுகாப்பேன். பிரைடும் சரி உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே என்னோட பேரு ஆர்தர் பெர்ஸ்ஃபோர்ட். அந்த பேரை கேட்ட உடனே தான் பிரைடுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது ஆர்த்தரா? இவன் தான் எதிர்காலத்துல கேப்டன் ஆர்த்தரா மாற போறவன். ஒரிஜினல் டைம்ல அந்த கேம்ல இருக்க லவ் இன்ட்ரெஸ்ட். ஆமா ஒரிஜினலா அந்த கேம்ல இவன் தான் கேப்டன் ஆஃப் த நைட்ஸா இருந்தவன். அந்த கேம்ல லாஸ்ட் பாஸோட ஸ்வாட் ஸ்கில்லோட அதிகமானவன் ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டுமே இவன் தான். அவளும் ஆர்த்தர் கவலைப்படாத, எதிர்காலத்துல நீ கண்டிப்பா ஒரு நல்ல நைட்டா மாறுவ. என்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி எதிர்காலத்தை இப்ப நான் பார்த்தேன். எதிர்காலத்துல நான் மட்டுமல்ல இந்த நாடே உன்னை ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்னு கூப்பிடுவாங்க. அவளும் ஆத்தர் காத்துக்கிட்ட போயிட்டு ஒருவேளை எதிர்காலத்துல இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையோ அழிக்கிற மாதிரி நான் இருந்தேன், இந்த நாட்டோட இனிமையா மாறினா எந்தவித பதட்டமும் இல்லாம என்ன அழிச்சிரு. இதுகிட்ட அவனுக்கு ஒண்ணு புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க கேப்டனும் மண்டிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு இந்த இடத்துல என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி, என்னோட நைட்ஸ் எல்லாரையும் பாக்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை விட சந்தோஷம் எதுனா என்னோட பையன் ஒரு நைட்டா மாற போறங்கிற விஷயம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். இதை பார்த்து பிரைடும் ரொம்ப சந்தோஷம், நீங்க உயிரோட இருக்கிறதுல எனக்குமே சந்தோஷம் தான். அடுத்த தன்னோட அப்பாக்காக கண்ணீர் சேர்ந்து பிரைட பாக்குறான். அதே டைம் அவ காத்துக்கிட்ட வந்த சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக பிரின்சஸ் பிரைட் அந்த மாதிரி சொல்லணும்? இருந்தாலுமே இந்த மொத்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நான் உங்களை பாதுகாப்பேன். எனக்கு எப்படி சரியான பாதையை நீங்க காட்டினீங்களோ அதே மாதிரி நீங்க தப்பான பாதையில போகாம நான் பாத்துப்பேன். இதுக்கப்புறம் உங்க பாதையில யாரு குறுக்க வராங்களோ, உங்களை யார் தப்பா பேசுறாங்களோ, உங்களை யார் ஏமாத்துறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்டோட எதிரியா மாறினாலுமே சரி, நீங்க சொன்ன மாதிரியே உங்களை நான் காப்பாத்துவேன். எதிர்காலம் எப்படியா இருந்தாலும் சரி கண்டிப்பா என்ன நீங்க எப்படி காப்பாத்துனீங்களோ அதே மாதிரி நானுமே உங்களை காப்பாத்துவேன். இத நான் உறுதிமொழி எடுக்கிறேன். நான் ஆர்தர் பெர்ஸ்ஃபோர்ட், இன்னிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். ஆர்தர் பெர்ஸ்ஃபோர்ட் அதுதான் என்னோட அப்பா அம்மா எனக்கு கொடுத்த பேரு. என்னோட அப்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் தி அன்டச்சபிள் நைட். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அவர் தான் இருக்காரு. அவர் மாதிரியே நானுமே ஒரு நைட்டா மாறணுங்கிறது தான் என்னோட சின்ன வயசு கனவு. என்னோட அப்பா கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அதுதான் ஸ்லாஷ் நல்லிஃபிகேஷன். அந்த பேர் இருக்க மாதிரியே எந்த கத்தி வச்சு அவர் வெட்டினாலுமே அவருக்கு எதுவுமே ஆகாது. சின்ன வயசுல நானுமே யோசிச்சேன் எங்க அப்பா மாதிரி எனக்கும் அதே மாதிரி எபிலிட்டி கிடைக்குமான்னு. என்னோட சின்ன வயசுல என்னால சுத்தி இருக்க செடிங்களை உயிர் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த டைம்ல எங்க அப்பா மாதிரி எனக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா மத்தவங்களோட ரியாக்ஷன் என்னோட அப்பா அம்மா மாதிரி இல்ல. நான் என்னதான் சாகுற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்தாலுமே என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி மாறல. அதனால நைட் ஆகணுங்கிற கனவை விட்டுட்டு ஒரு ஃபார்மரா ஒரு விவசாயம் மாறணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். ஆனா அவளை பிரைட பாக்குற வரைக்கும் அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்த்தரோட அப்பாவோ என்னது உன்னோட முடிவு வெட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆர்த்தரும் ஆமா இப்ப நல்லா ஈஸியா நகர முடியும்ல, சரி அதெல்லாம் விடுங்க, நான் கேட்ட மாதிரி இப்போ என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ரெண்டு பேருமே ஸ்வாட் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பிராக்டிஸ் பண்றப்ப ஆமா பிரின்சஸ் பிரைட் எப்படிப்பட்டவங்க, அவங்க அப்பாவோ ஏன் அவளை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவங்கள எப்படி பிடிக்காம இருக்கும். ஆனா அந்த பிராக்டிஸ்ல ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில் தோத்து போறான். ஆனா அவங்க அப்பாவோட ஸ்வாட் நிறைய சீப்பா இருக்கு. இதை பார்த்து இது வரைக்கும் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்தது இல்லை தானே, அட என்னென்ன கலாய்க்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கே தெரியும்ல. அவங்க பாப்போம் ஆமால, ஆனா என்னால நம்பவே முடியல, எனக்கு அப்பவே தெரியும் என்னை விட உனக்கு நிறையவே திறமை இருக்கு. இப்படி அவரும் யோசிச்சுட்டு இருக்க அவங்க அம்மாவும் அடக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நைட் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல இதுகிட்ட எங்க அம்மாவும் என்னது ஒரு நைட்டா, ஆமா ஆர்த்தர் இப்போ நைட் ஆக போறேன்னு சொன்னா ஏதாச்சும் நடந்துச்சா என்கிட்ட சொல்லவில்லையே. அவங்க பாப்போ அந்த மாதிரி ஆபத்துல போனது அப்படியே மழைப்பிட்டு நான் கேசலுக்கு போனேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிட்டாரு. இப்போ ஒரிஜினல் டைம்ல கட்டுறேங்க அதுல வளர்ந்த ஆர்த்தருமே அந்த இடத்துல எங்க அப்பா இறந்துட்டாருனா, ஆனா அவரை அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அதனால ஒத்துக்கவே முடியல. இதை பார்த்து பிரைடோட தங்கச்சி அவனை தொடப்பவ, ஆனா ஆர்த்தரும் என்ன தொடருங்க, அந்த வில்லனஸோட ரத்தமும் உடம்புல ஓடிட்டு இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தையும் பக்கத்துல கூட நிக்க கூடாது. இப்ப இது எல்லாமே ஒரு விஷயம் நான் பிரைடுக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்டேலோ என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிரைடுமே ஆர்த்தரை பத்தி தான் யோசிக்கிறேன், அவனுக்கு அந்த டைம்ல நான் என்கரேஜ் பண்ணேன், ஆனா அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டேலோ என்ன பேசுறீங்க, நீங்க பண்ணது ஒரு பெரிய விஷயம், அதை நினைச்சு பாருங்க. இப்போ அவங்க மூணு பேருமே நைட்ஸோட குவார்டர்ஸ்க்கு போறாங்க. பிரைடு லெப்டினன்ட் கிட்ட கேப்டன் கிட்ட ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும், அதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அந்த லெப்டினன்ட் கேப்டன் ஆர்டருக்கு வர சொல்லு, பிரின்சஸ் பிரைடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை சுத்தி இருக்க நைட்ஸ்ல கேட்டு என்னது பிரின்சஸ் பிரைடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு சுத்த போட்டுட்டு ஆமா என்னதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டைம் மத்த நைட்ஸுமே உங்க கூட ஒரே ஒரு வாட்டி ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பிரைடுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அவளும் ஸ்டேல கில் பண்ணுன்னு சொல்ல ஆனா ஸ்டேலும் அவன் தங்கச்சியும் பார்த்துட்டு அடா எப்பவுமே இவங்க இப்படிதான் எல்லார்கிட்டையும் பாப்புலரா இருக்காங்க சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கிட்ட கேப்டன் ராட்டுக்குமே கொடுக்கணும் வந்துட்டு உங்களை காக்க வச்சதுக்கு முடிச்சிருங்க. பிரைடும் இவர் தலையை பார்த்தா இதுல உனக்கு இடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு, இதை பத்தி நான் அப்புறமா கேட்கிறேன். லெப்டினன்ட்டும் நேற்று ஒரு லைட்டா குடிச்சிட்டு வீட்டுல தூங்காம இருந்தாரு, அதுவும் இல்லாம காலையில ஒரு பையன் கூட பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு, அதனால தூங்கிட்டாரு. இப்போ தலைதறுக்க ஓடி வந்தனால இடிச்சுக்கிட்டாரு. பிரைடும் ஓ அப்ப ஆர்த்தர் போன உடனே தன்னோட பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டானா, கேப்டனுமே ஆமா போன அடுத்த செகண்ட் அவன் பிராக்டிஸ் பண்ணுன்னு
துடிச்சிட்டு இருந்தான். இரண்டு வைஃபுமே இது கிட்ட ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அந்த பிராக்டிஸ்ல எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. இவ்வளவு வருஷமா அவன் ஸ்வாடை தொடாம இருந்தவ இந்த அளவுக்கு திறமையா இருக்கானு. அதுவும் இல்லாம பிராக்டிஸ் அப்ப கூட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆர்த்தர் வந்துச்சு. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரும் ட்ரைனிங் கிரவுண்ட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, ஆர்த்தரும் உங்க ஸ்வாடை நீங்க விட்டு வந்துட்டீங்க, அதனால எடுத்துட்டு வரலான்னு வந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் தரீங்க. அவனும் பிரைட பார்த்து ஷாக்காவ, பிரைடும் ஆர்த்தர் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ ட்ரைனிங் எத்தன்னு சொன்னாங்களே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆர்த்தர் வைக்கப்பட்டு நன்றின்னு சொல்ல இதை பின்னாடி இருக்க நைன்ஸ்ல பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆர்த்தரும் சரி நாங்க வந்து கலவரான்னு சொல்லிட்டு போவ, ஆனா லிட்டு அவனை விடாம அடக்கி இவ்வளவு தூரம் வந்துட்ட பிரின்சஸ் பிரைடு கிட்ட நீ ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டியாமே அதை அப்படியே சொல்லிட்டு போறது. ஆர்த்தரோ நீ வாய மூடு, எனக்கு அப்ப வேணுமோ நான் அப்ப சொல்லிப்பேன், நான் அவகிட்ட ஒரு நைட் அம்மான்னு அப்புறம் நான் அதை சொல்லுவேன். அவனும் இப்ப அங்கிருந்து கிளம்ப, ஸ்டேலோ ஒரு நிமிஷம் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்புறமா என் கூட சேர்ந்து ட்ரைனிங் கேப்டனோ பிரின்ஸ் ஸ்டேல் இதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்டேலோ பெரிய காரணம்லாம் இல்ல, ட்ரைனிங்ல எனக்குமே ஒரு பார்ட்னர் தேவை. என்ன சொல்ற ஆர்த்தர், இது ஒரு வேளை நல்லா போச்சுன்னா நம்ம ரெகுலராகவே ட்ரைனிங் எடுத்துப்போம், இது நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நல்லா உதவும். ஆர்த்தரும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிறான். இதை பார்த்து பிரைடோட தங்கச்சி ஆமா அக்கா இதை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுக்க, பிரைடும் ஆமால இதை மறந்துட்டேன், அன்னைக்கு என்னை காப்பாத்தினப்ப இந்த கோட்டை எனக்கு கொடுத்தீங்களா, இதை கொடுக்க தான் நாங்க வந்தேன். அவரோ பிரைடு அன்னைக்கு பண்ண ஆர்ப்பாட்டத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க, பிரைடுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கிளம்புறா. இப்ப சொன்ன மாதிரி ஸ்டேல் பேலஸ் கூட்டு போவ, அந்த இடத்துல உனக்கு என்ன வெப்பன் தோணுதோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஆர்சரும் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்க, ஸ்டேலோ என்னாச்சு நீங்க ஒன்னும் நர்வஸ் ஆகிறதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஆர்த்தர் மனசுக்குள்ள எனக்கு என்னன்னு தெரியல, இவன் சிரிப்பு ஏதோ வித்தியாசமா ஒரு மாதிரி இருக்கு, இவனை பாக்குறதுக்கு ஏதோ ஈவில் லார்ட் மாதிரி இருக்கானே. ஆர்த்தரோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், நீங்க வாங்க போங்கலாம் கோடு தேவை அப்படின்னு சொல்ல, ஸ்டேலோ அப்படின்னா சரி நீமே என்னோட அபிஷியல் டைட்டில் யூஸ் பண்ண தேவை, அதனால ஆர்த்தர் என்னோட முழு சக்தி வச்சுட்டு நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஸ்டேலுமே அவனை தாக்க வர, ஆனா ஆர்த்தருமே அதை தடுத்துடுறான். இதை பார்த்த ஸ்டேலோ உண்மையா சொல்ல ஆர்த்தர் நீ இது வரைக்கும் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்தது இல்லையா? ஆர்த்தரும் பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் முதல் முறையா ஒரு ஸ்வாட் எடுத்தேன். ஹலோ அப்படின்னா சரி இதுக்கப்புறம் ரெகுலராகவே என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நைட்டோட டெஸ்ட்ல நீ கலந்துக்கிறோம். இதுக்கிட்ட ஆர்த்தரோ என்னது அதுக்குள்ளயா, எனக்கு இன்னும் ஸ்வாடோட பேசிக்கே தெரியாது, அதுக்குள்ள எப்படி நான் சேர முடியும், இப்போ நான் ஆரம்பிச்சாலே மொத்தமா சேர்த்து நைட் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷமாச்சும் ஆயிடும். ஏதோ அப்படிலாம் கிடையாது, ஒருத்தர் திறமையா இருந்தா அவரால் ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு நைட்டா மாற முடியும். அடுத்த வருஷம் ஒரு வேளை நீ பாஸ் ஆகலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கு, அதுலயும் பாஸ் ஆகலன்னா அதுக்கு அடுத்த வருஷமும் இருக்கு, உனக்கு எதுல ஹெல்ப் வேணும் அதுல நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன், நீ கூட சீக்கிரமாவே ஒரு நைட்டா மாறணும். இதுக்கிட்ட ஆர்த்தர் மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன ஒரு நைட்டா மாற இவ்வளவு ஹெல்ப் பண்றான். அவனும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், என்னன்னா எதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு என்ன நைட் ஆகிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க? ஸ்டேலோ ஏன்னா பிரின்சஸ் பிரைடா உன்னால பாதுகாக்க முடியும், உனக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பிரின்சஸ் பிரைடு ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆனவங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு தான் முதல் முறையா அவங்க ஃபீல்டில் போய் சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி யோசிக்காம பல விஷயங்களை அவங்க செய்வாங்க, அதனால அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அவங்கள பாதுகாக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னோட சக்தியில எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுவேன். ஆனா அவங்க ஒன்றும் இமோட்டலோ இன்வென்சிபிளோ கிடையாது, அவங்களுக்குமே அடிப்படும். இதை அவங்களே சொல்லியிருக்காங்க, என்கிட்ட திறமை இருந்தாலுமே ஸ்ட்ரென்த் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட கண்டிப்பா நான் தோத்து போவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த ராயல் ஃபேமிலியில அடாப்ட் ஆகிறப்ப அவங்களுக்கு 8 வயசு, ஆனா அந்த டைம்ல இருந்தே அவங்க எதையோ பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இதுகிட்ட ஆர்த்தர் இருக்கும் பிரைடு அவகிட்ட சொன்னது ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸ்டேலும் அதனால்தான் நான் உங்களை பாதுகாக்கணும்னு விரும்புறேன், அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அது போதாது, பிரின்சஸ் பிரைட் விட இன்னுமே ஸ்ட்ராங்கானவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல என்னால அவங்கள பாதுகாக்க முடியல. ஆர்த்தர் எனக்கு தெரியும் நீ இதுக்கப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறுவ, பிரின்சஸ் பிரைட் விட இங்க இருக்க எல்லாரையுமே நீ ஸ்ட்ராங்கா மாறுவ. ஆர்த்தரும் இவன் தான் சொன்னாலும் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, இருந்தாலுமே நானுமே ஒரு நைட்டா மாற ஆசைப்படுறேன். இல்ல இவ சொல்ற மாதிரியே இங்க இருக்க எல்லாரையும் விட நான் ஸ்ட்ராங்கஸ்டா மாறணும், அப்பதான் பிரின்சஸ் பிரைடை என்னால பாதுகாக்க முடியும். சரி நான் மாறுவேன், ஆனா எனக்கு 2 கேள்வி இருக்கு. எதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்படுற, அதுவும் இல்லாம பிரின்சஸ் பிரைடுக்காக நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? ஜீலம் முதல் கேள்விக்கான பதில் நீ நானும் ஒரே மாதிரி நினைச்சேன். என்னோட அக்கா ஃபர்ஸ்ட் பிரின்சஸால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். என்னால என்ன நினைச்சுங்கிறதுலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா அன்னைக்கு அதனால என்னால மறக்க முடியாது. அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு சத்தியத்தை நான் எடுத்தேன், என்னன்னா என்னோட மொத்த வாழ்க்கையும் அவங்களுக்கு செலவழிச்சு அவங்கள பாதுகாப்பேன்னு. ஆனா என்னை சுத்தி இருக்க யாரையுமே என்னால நம்ப முடியல, ஆனா ஒன்னு நம்ப முடியும்னு எனக்கு தோணுச்சு. முன்னாடி நீ சொன்னியே அது உன்னோட இதயத்துல இருந்து வந்தது, அப்போ நீமே ஒரு சத்தியத்தை எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பிளாஷ்பேக்ல ஆர்த்தருமே ப்ளீஸ் நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றது இவனுக்கு தெரியுது. ஸ்டேலோ பிரின்சஸ் பிரைடுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது பாதுகாக்கிற ஒரு ஷீல்டா நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பவரோட யார் வந்து பிரின்சஸ் பிரைடை தாக்க நினைச்சாலுமே அவங்கள தாக்கிறதுக்கான ஸ்வாடா நீ இருக்கணும் ஆர்த்தர். ஸ்டேலோ இப்ப நான் சொன்னது எல்லாமே போய் நீ நினைக்கலாம், ஏன் இதெல்லாமே பிரின்சஸ் பிரைடை அழிக்கிறது கூட நீ நினைக்கலாம். ஆர்த்தரும் கவலைப்படாத, நீ அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு எனக்கு பேசும்போது புரியுது. பிரின்சஸ் பிரைடு உனக்கு என்ன பண்ணாங்க, நீ எப்படி மாறலாம் எனக்கு தேவையில்ல, ஆனா எதுக்காக என் மேல இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எனக்கு தெரியும், நீ பிரின்சஸ் பிரைடை பாதுகாக்க விரும்புற. இது வரைக்கும் நீ சொன்னது பொய்யா இருந்தாலுமே அது கண்டிப்பா உண்மை. எனக்கு ஒன்ன மாதிரி நோவல் பசங்களே பிடிக்காது, ஸ்வாடு ஷீல்டு கதையை அழகுறீங்க, ஆனா ஸ்வாடுங்கிற பேரும் நல்லதா இருக்குல்ல.
நான் திரும்பவும் சொல்றேன்னு, நான் ஒரு ஸ்வாட் எடுத்து பல வருஷம் ஆச்சு. அதனால என்ன ஒரு நைட்டா மாற முடியலன்னா என்னோட குறை சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? சேலம் கவலைப்படாத, நீ ஸ்ட்ராங்கா மாறுவேன். அதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கு. ஆர்த்தரம் இங்க நான் மட்டும் ஸ்ட்ராங்கா போறேன்னு நினைக்காத, நீ தான் ஸ்ட்ராங்கா போற. எல்லாமே பிரின்சஸ் பிரைடுக்காக தான். என்னோட அப்பா எனக்கு கத்துக் கொடுக்கறது, அதுவும் இல்லாம நான் நைட் மாறின அப்புறம் அங்க கத்துக் கொடுக்கறது எல்லாமே நான் உனக்குமே கத்துக் கொடுப்பேன். அதனால உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எனக்கு நீ கத்துக் கொடு. கண்டிப்பா நிறைய இருக்குல்ல, ராயல் ஃபேமிலிக்குன்னு தனியா செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்ல இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிக் கொடு. அப்புறம் இந்த பிராக்டிஸ் முன்னாடி ஒரு மாதிரி சிரிச்சு அந்த வில்லன் சிரிப்புல இனிமே சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எது கேட்ட ஸ்டைல மனசுக்குள்ள எனது வித்தியாசமா இருந்துச்சா? நான் அதை பண்றதுக்கே எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண தெரியுமா? ஆர்த்தரும் எனது கஷ்டப்பட்டியா? அந்த சிரிப்பு சிரிச்சனால்தான் இன்னும் உன்னை நம்புறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதை பார்த்து ஆர்த்தரும் சிரிக்க, ஸ்டேலும் ஆர்த்தர் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரெண்டு பேருமே தன்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு ஸ்வாட் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஜெயில கட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் இருக்கான். அங்க வந்த கார்டுமே ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர், உனக்கான தண்டனையை இப்ப சொல்ல போறோம். தி கிங்டம் ஆஃப் ப்ரீசியால நிறையவே லாஸ் இருக்கு. ஆனா தி லாஸ்ட் பட் சீட்டபிலிட்டி என்கிட்ட இருக்கிறதுனால இங்க இருக்க எல்லா லாலையும் ஒரு வாட்டி படிச்சாலே எனக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலுமே திருப்பி படிச்சு இங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் திருப்பி கத்துக்கிறேன். ஒரிஜினல் கேம்ல பிரைட் ஃபீல்டு கான்ட்ராக்ட் மாதிரி நிறையவே இந்த கிங்டம் லால இருக்க ஓட்டைகளை தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தா. அந்த காரணத்தால் தான் இந்த சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ணாம இருப்பேன். இந்த வாட்டி தப்பு பண்றதுக்கோ இல்ல என் சுயநலத்துக்கோ இந்த சட்டத்தை யூஸ் பண்ண போறதில்ல. இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறேன். அவ தங்கச்சி டேராவும் ஏதோ ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கா. ஆனா நல்லா இருக்கு, எதனா புக்குன்னு சொல்லிட்டு கேட்க, டேராவும் இதுவா நிறைய ஃப்ளோரல் டெக்கரேஷன் பண்றதுக்கான புக்கு எப்படி செய்யலாம்னு போட்டிருக்கு. இதை பார்த்து வழக்கம் போல பிரைடுமே அவளை ரசிச்சிட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி டேராவை முதல் முறையா லைப்ரரி கூட்டு வந்த கூட இந்த மாதிரி கியூட்டான விஷயங்களை தேடி தேடி பார்த்துட்டு இருந்தா. ஒரு டிபிக்கல் ஹீரோயின் மாதிரி இருக்கால. சரி சொல்லிட்டியாரா, உனக்கு என்ன பிரின்ஸ் பிடிக்கும்? ஹலோ, இந்த பிரின்ஸ் பிடிக்கும். இவர் பாக்குறதுக்கு ஸ்டேல் மாதிரி இருக்காருன்னு சொல்ல அவருமே அப்படியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள, ஆனா நல்லா போய்கிட்டு இருக்கல, அப்போ இது ஸ்டேல் ரூட்ல தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா டேராவும் இங்க பாருங்க இந்த பிரின்சஸ் உங்களை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கடி ஸ்டேலுக்கு ஷாக் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஷ் பேக்கா அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ பேலஸ் காட்டுறாங்க. அவங்க அம்மா தி குயின் அவங்களை கூப்பிடுறாங்க. பிரைடும், சொல்லுங்கம்மா எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அம்மாவான குயினுமே அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ல அந்த எபிலிட்டி யூசரை நீ கைது பண்ணல, உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்துல இருக்க சான்சலருமே அது மட்டும் கிடையாது, அவன் மேல நிறைய குற்றங்கள் இருக்கு. நம்ம நாட்டுல இருக்க நைட்ஸ் காணாம போறதுக்கு அவனும் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனை யார் ஹயர் பண்ணா அவனுக்கு மேல இருக்கிறது யாருன்னு சொல்ல மாட்டான். அவங்க அம்மாவோ, நான் கேள்விப்பட்டேன் நம்ம நாட்டோட சட்டங்களை நீ நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டியாமே, அப்படின்னா அடுத்த ஃபியூச்சர் குயின் ஆக்க போற நீ இந்த குற்றத்துக்கு தண்டனையை சொல்லணும், நீதான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த கைதியை கூட்டு வர சான்சலரும் இந்த கிரிமினலோட பேரு தான் வேலையிட. மனசுக்குள்ள எனக்கு அவனுக்கு தெரியும், அவன் தான் எர்த் வால் ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் வேல். ஒரிஜினல் கேம்ல டேரோட வழிகளை தடுக்கிறதுக்கு பிரைட் ஈவல் ஹயர் பண்ணா. ஒருவேளை இவன் மட்டும் நாங்க பார்க்காம விட்டு இருந்தோம்னா என்னத்துக்கு கேப்டன் ஆஃப் த நைட்ஸ் இருந்திருக்க மாட்டாரு. சான்சலரும் இவன் கடத்தி வச்சிருக்க நைட்ஸ்லாம் இன்னும் உயிரிதான் இருக்காங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க அடிச்சு வச்ச லொகேஷனை இவன் சொல்ல மாட்டான். இவனால மட்டும்தான் அந்த இடத்த சொல்ல முடியும்னு சொல்றான். அவங்க அம்மாவான குயினுமே, பிரைடு இந்த இடத்துல இவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீ முடிவு பண்ண. ரைடும் மனசுக்குள்ள இப்ப என்ன பண்றது, நான் ஃபியூச்சர் குயின் ஆக்க போறதுக்கு இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். கண்டிப்பா எதிர்காலத்துல டேராவுமே குயின் ஆகுறப்ப இந்த மாதிரி கஷ்டமான முடிவுகள் எடுப்பாதானே அவளுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருக்கிறேன். அவளும் இந்த நாட்டோட நைட்ஸ் அவன் தாக்கியிருக்கான், அதுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை மரண தண்டனை தான். ஆனா ஹனிமூன் கிங்டமோட நைட்ஸா இவன் எங்க ஒழிச்சு வச்சிருக்கிற லொகேஷன் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால முதல்ல ஒரு ஃபீல்டு கான்ட்ராக்ட போடணும். அது கூடவே இவனுக்கான 3 பனிஷ்மெண்ட் இருக்கு. முதல்ல இவன் கூட பிடிச்ச எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும். அதுக்கு இவ எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஃபீல்டு கான்ட்ராக்ட் போடுறோம். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே எடுக்கிறோம். அடுத்து மூணாவது நீ ஃபீல்டு கான்ட்ராக்ட்ல இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ள இவட பழைய வாழ்க்கையா இருந்தா இந்த மாதிரி முடிவுகளை நான் எடுத்திருக்க மாட்டேன். என்னதான் நான் வேற ஒருத்தியா இருந்தாலுமே நான் கடைசியில ஒரு ஈவில் குயின் தான். அவங்க அம்மாவும், சரி நீ சொன்ன பனிஷ்மெண்டே கொடுத்துக்கலாம், நீ என்ன பண்ணுங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோ, அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ரைடும் முதல்ல நம்ம அனைமோன கிங்டமோட நைட்ஸை காப்பாற்றணும். அவளும் பக்கத்துல போயிட்டு நான் கேட்கிற கேள்விக்கு முதல் பதில் சொல்லணும். தேவையில்லாம பேசுறேன்னா உன்னை இங்கே கொண்டுடுவாங்க. உன்னோட பேரு வேல் தானே, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்? ஒருவேளை நீ எனக்கு இல்ல ஃபீல்டு கான்ட்ராக்ட்ல வந்தனா உன்னால எந்த தப்பு அதுக்கு மேல பண்ண முடியாது. உன்னால இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. உங்ககிட்ட இருந்து யாராச்சும் ஏதாச்சும் பறிச்சுட்டு போனா கூட அவங்களை எதிர்த்து உன்னால சண்டை போட முடியாது. அவங்களை எதிர்த்து உன்னால கையும் வாங்க முடியாது. அந்த டைம்ல நீ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உனக்கு டெத் பெனால்ட்டியா நாங்க முடிஞ்சா கேன்சல் பண்ணுவோம். இது கேட்டு வேலுமே, அப்படின்னா நான் சாக்க விரும்பல, உனக்கு இல்ல நான் இருக்கிறேன். ரைடும் அப்படின்னா சரி. இவன் ஃபீல்டு கான்ட்ராக்ட்குள்ள போன அப்புறம் இவனை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க அம்மாவும், அப்ப இதுதான் உன்னோட டிசிஷன்ல, சரி ஃபர்ஸ்ட் பிரின்சஸா நீ முடிவெடுத்துட்ட, அதனால ஃபீல்டு கான்ட்ராக்ட நீயே போடு. பிரைடு மனசுக்குள்ள இது நினைச்சாலே பயமா இருக்குல்ல, ஒருத்தர்கிட்ட தான் சூழ்நிலை மொத்தமா எழுதி கொடுக்குற மாதிரி. இதே மாதிரி இன்னும் 7 வருஷத்துல இந்த ஈவில் குயின் இந்த நாட்டையே அழிக்க போறால. ஒருவேளை அந்த அழிவுக்கான ஆர்வமா இது இருந்துச்சுன்னா இப்போ வேலை சைன் பண்ண அந்த ஃபீல்டு கான்ட்ராக்டும் முடியுது. அந்த ஆர்டர்ஸ அவளும் படிக்கிறா. நான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு உன்னோட மாஸ்டரா இந்த ஆர்டர்ஸ உனக்கு கொடுக்குறேன். ஒன்னு, ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து வர எந்த ஆர்டரும் உன்னால மறக்க முடியாது. 2, ராயல் ஃபேமிலி என்ன சொன்னாலுமே நீ செய்யணும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள மதிக்கணும். 3வது, உன்னோட மாஸ்டரோட பர்மிஷன்
இல்லாம இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போக முடியாது. 4வது, இதுக்கப்புறம் எந்த வயலன்ஸ்லயும் உன்னால ஈடுபட முடியாது. ஏன் செல்ஃப் டிஃபென்ஸ் கூட ஆகாது. 5வது, இதுக்கப்புறம் நீயே சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தால் தான் வாழணும், சாப்பிடணும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேல் வந்துட்டு ஹனமுன கிங்டம்ல கடத்தப்பட்ட நைட்ஸை அவங்க காப்பாத்திட்டாங்களா. அப்புறம் பிரைடு, அந்த கிரிமினல் கிட்ட நீங்க பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உங்க கூட வரேன். இதுக்காக முக்கியமானவங்களை யாரை பார்க்கணும்னு நினைச்சாலுமே அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, ஏன் அந்த சான்சலர் கில்பர்ட்டா இருந்தாலும் சரி, நான் உங்க கூட வரேன். ரைடு ஓகேன்னு சொல்ல இப்ப 3 பேருமே அந்த வேலை பார்க்க போறாங்க. அவளும், வேல் இதுதான் உனக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு. மனசுல என்ன இருக்கோ அதை நீ ஓப்பனா என்கிட்ட சொல்லலாம், ஏன் திட்டு கூட செய்யலாம். வேலை வாய் திறந்து சொல்ற முதல் வார்த்தை, நீ ஒரு மான்ஸ்டர். இப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போற? வேலோ, நான் அதை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்ல ரைடோ, அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போறங்கிறதுக்கு நான் 2 ஆர்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், எதிர்காலத்துல என் தங்கச்சிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, உன்னோட ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணி அவளை பாதுகாக்கணும். அதுக்கு உனக்கு முழு பர்மிஷனும் இருக்கு. ஏன் என்னோட ஆர்டர்ஸை நீ மறுத்து கூட டியராவை பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் 2வது, உண்மையிலேயே உன் மனசாட்சி தொட்டு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சனா அந்த மாதிரி நேரத்துல என்கிட்ட வா. இதுதான் என்கிட்ட இருந்து உனக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ். இப்போ நீ ஃப்ரீ. இந்த கேசலை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல அவனோட பாடி அவனுக்கு நகர ஆரம்பிக்குது. டேலோ, எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க? பிரைடோ, அவன் கிரிமினலா இருக்கலாம், ஆனா இப்போ நான் அவனை ஃப்ரீ பண்ணிட்டேன், அதனால அவனுமே என் மக்கள் ஒருத்தன் ஆயிட்டான். கிரிமினல் வெல், அவன் என்னதான் ஒரு குற்றவாளியா இருந்தாலுமே அவன் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கான், அதனால ஒரு சான்ஸ் அவனை கொடுத்து பார்த்தேன். எதிர்காலத்துல அவனை விட மோசமான குற்றங்களை நான் செய்ய போறேன். ஸ்டேலோ, நீங்க எப்பவுமே இப்படிதான் இல்ல, ஆனா உங்களுக்கான விஷயத்த நான் மேற்பரவ பார்த்துப்பேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டே ரவும், நான் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? நான் அவளை வீக்கா இருக்கிறதுனால தானே என்ன பாதுகாக்க சொன்னீங்க. பிரைடோ, என்ன மன்னிச்சிருட்டியாரா, என்னோட பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ண. கவலைப்படாத, நீ என்னோட தங்கச்சி. எதிர்காலத்துல நான் எப்படி நடந்தாலும் சரி, இப்போ நீ எனக்கு பிடிச்சவதான். அப்புறம் சரி, உண்மையுமே எனக்கு பிடிக்கும். எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் சரி, இவனை நீ பாதுகாக்கணும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஸ்டேலும் உங்களுக்கு ஒருத்தர் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அங்க வந்திருக்கிறது ஆர்த்தரும் தெரிய வருது. ஆர்த்தரும் பிரின்சஸ் ப்ரைடிங் இருக்காங்களா சொல்லிட்டு ஷாக்காவ ரைடும், ஸ்டேலுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நீங்க ட்ரைனிங் இருக்கிறத நாங்க 2 பேரும் ஒன்னாவே பார்ப்போம். இதுக்கிட்ட ஆர்த்தரை வைக்கப்பட்டு என்னது டெய்லி பார்ப்பாங்களா? இப்போ அவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுக்கிறத பிரைடு டேராவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போக போக 2 பேருமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. வெளியே டேராவும் பிரைடும் அவங்களுக்கு பூக்களை பறிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிரைடோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி பூக்களை நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூ ஸ்டேலுக்கானது, இது அறிவா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கஷ்டப்பட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி நான் வர்த்தியா இருக்கணுங்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா எனக்கு கீழே நீ இருக்க போறேன், அதனால உனக்கு ஏத்த மாதிரி நான் வர்த்தியா இருக்கணும்ல. இதை பார்த்து ஸ்டேலுக்கு ஒரு மாதிரியாவ பிரைடம், இது அர்த்தம் இருக்கு. ஹீரோசமா இருக்கிறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இது. அது கூடவே அன்னைக்கு நீ எடுத்த சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு டவுனும் ஷாக்காவ பிரைடம், ஒரு நாளா இது கல்யாணத்துல இந்த மாதிரி கிஃப்டா கொடுக்கறது, ஆனா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இது கிட்ட அவங்க 2 பேருக்குமே வார்த்தையே வரல. அவங்களுமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல பிரைடும் அது கூடவே டேர் அவங்களுக்கு இது ரெடி பண்ணிருக்கா. டேராவும் இதை நான் உங்களுக்கு செஞ்சேன், ஆனா அக்காக்கு செய்யறதுக்கு எனக்கு மிச்சம் இல்ல, அதனால எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா சொல்ல இப்போ அவங்களுமே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள இவங்க 2 பேரும் டேரா கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்போ அதையும் செஞ்சு முடிக்க 2 பேருமே அதை பிரைடுக்கு பிரசன்ட் பண்றாங்க. 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டு டேராவால செய்ய முடியலன்னு சொன்னா, அதனால நான் இதை உங்களுக்காக செஞ்சிருக்கேன், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல டேராவும் 2 பேரும் உங்களுக்காக கஷ்டமா செஞ்சிருக்காங்களா, இதை ஏத்துக்கோங்க. இப்போ அவளுமே ரெடியாவ அவங்களுமே அதை அவ தலையில வைக்கிறாங்க. இதை பார்த்து டேராவும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல பிரைடும், ஆனா இந்த பூல வேஸ்டா போதல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவா அவங்க தலையில வச்சிருக்கா. இதை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பெல்லும் அடிக்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆர்த்தருமே அந்த நைட் டெஸ்ட்டுக்கு போறான். போறப்ப ஸ்டைலோ, என்னப்பா தலையில பூவோட போறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வெளியே போட போற எடுத்துப்பேன். என்னோட பேரு பிரைடு ராயல் ஐவி, எனக்கு 13 வயசு ஆகுது. எல்லாமே இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ஆனா அந்த விஷயம் எல்லாம் நடந்து இன்னும் 5 வருஷம் ஆச்சுங்கிறது என்னால நம்பவே முடியல. அப்படி கட் பண்ணி பின்னாடி பார்த்தா அந்த சான்சலர் கில்பர்ட்டுமே அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.